பிரசங்கியார்கள் ஆயத்தமாகும் நேரத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். பாடல் 546, பெரிய பாட்டு புத்தகத்தில் பாடல் 546, இயேசுவின் நாமம் ஏறேடு. இயேசுவின் நாமமேறேடு, வருத்தப்பட்டோனே நீ, சந்தோஷம் உன்னை ஆட்கொள்ளும், எங்கு நீ சென்றாலுமே மீட்பரே நாமமே, உலகத்தே நாமமே, மீட்பரே நாமமே, பரலோக சந்தோஷம், இயேசுவின் நாமமேறேடு, அதாபத்தில் கேடகம், சோதனைகள் எழும்போது அவரை நோக்கி ஜெபி, மீட்பரே நாமமே, உலகத்தே நாமமே, மீட்பரே நாமமே, பரலோக சந்தோஷம், விலையேற பெற்ற நாம, என் உள்ளத்தின் சந்தோஷம், அவர் என்னை சேர்க்கும் போது அவர் துதி என்னாவில், மீட்பரே நாமமே, உலகத்தின் நாமமே, மீட்பரே நாமமே, பரலோக சந்தோஷம். யாவரும் எழுந்திருப்போம். நதியான கர்த்தரை தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீ மகிமையோடிருக்கீரீ, நீரோ உயர்ந்த வானத்தில், நாங்களோ தாழ்ந்த பூமியில் இருப்பதால் வணங்குகிறோம்,
பரலோகத்தின் எங்கள் பரம்பிதாவே, தெய்வீக வேளையில் திருச்சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடத்தக்கதாகவும் துதியின் பாடலை பாடத்தக்கதாகவும் சத்தியவசனை கேட்கத்தக்கதாகவும் கூடி வந்திருக்கிறோம். பேசுகிற உடைய மகனை மறித்து இந்நாளுக்கான மனாவை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் பேசிக்கு ஆவியான கிருபை கொண்டு மனத்தை வேண்டுமாய் மீப்பெருமலை வேண்டுகின்ற உன பரம்பிதாவே, ஆமென். இந்த ஆரம் தூக்கவனுமாக நாம் யாவரும் நம் கைகளில் இருக்கும் பெரிய பாட்டு புத்தகத்தில் பாடல் 7வது பாடலை பாடுவோம். இயேசுவின் இன்ப நாமத்தை எல்லோரும் போற்றுங்கள். இயேசுவின் இன்ப நாமத்தை எல்லோரும் போற்றுங்கள். விண்ணோர்கள் போல அவரை நீர் வாழ்க 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 நின்று மாந்தரை மீட்டோரை போற்றுங்கள். வியப்பற்ற நேசர் அவரை நீர் வாழ்க 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 எல்லோரும் அருள் நாதரை மகிழ்ந்து போற்றுங்கள். ஜீவாதிபதி அவரை நீர் வாழ்க 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 அவரை பார்க்கும் பொழுது ஓயாமல் போற்றுவோம். நம் மீட்பர் பாதம் பணிந்து நீர் வாழ்க 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 நாம் யாவரும் பக்தி வினயத்தோடு முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். முழங்கால் படியிட முடியாதவர்கள் நின்றவனமாக அமர்ந்து ஜெபம் செய்யலாம். பரிசுத்தர் 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 என்று என் நேரமும் கோடான கோடி தூதர்களால் போற்றி பாடப்பட்டு கொண்டிருக்கும் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் நாளாகிய ஓய்வு நாளிலே நாங்கள் சபையாக ஒன்று கூடி உமது சன்னிதானத்திலே உம்மை துதிக்கவும் உம்மை தொழவும் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வேலைக்காக, இந்த ஓய்வு நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, தகப்பனே, இந்த அரிய பெரிய பாக்கியம் எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறார்கள். ஆனால் எங்களையோ நீர் கடந்த வார நெடுகிலும்
எங்களை விசேஷ விதமாய் போஷிப்பித்து உடுத்துவித்து நல்ல சுகம்பல ஜீவன் தந்து எங்கள் கையின் பிரயாசங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தி இந்த ஓய்வு நாளிலே உமக்கு நன்றி சொல்லவும் நீர் செய்த நன்மைகளை நாங்கள் யோசிக்கவும் உமக்கு துதிகளை ஏறெடுக்கவும் எங்களுக்கு நீர் தந்த இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த சபையின் குடும்பங்கள் அனைத்தையும் இந்த நேரத்தில் சமூகத்திலே கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு சபை குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவன் அவர்களுடைய தேவைகளையெல்லாம் அறிந்திருக்கிறீர். அவர்கள் என்ன தேவைகளோ அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல் சபையிலே சுகபலகீனம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷ விதமாய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக விசேஷ விதத்திலே ஜெபிக்கிறோம். என் தேவன் அவர்கள் எடுத்துக்கொள்கிற சிகிச்சைகளை ஆசீர்வதிக்கவும் வெகு சீக்கிரத்தில் அவர்கள் குணமடையவும் வீடு திரும்பவும் ஆண்டவரே உமக்கு சாட்சி சொல்லவும் அப்படி ஒரு தருணத்தை நீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, தகப்பனே, சபையை தாங்கி நடத்துகிற போதகரை உங்கள் சமூகத்திலே ஒப்புவிக்கிறோம். உடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பரலோகத்தின் வரங்களாலும் பரலோகத்தின் தாளந்துகளாலும் ஆண்டவரே சிந்தனைகளாலும் யோசனைகளாலும் நீர் அவர்களை நிரப்பி இந்த சபையை சரியான முறையிலே ஆவிக்குரிய வழியிலே விசுவாச பிள்ளைகளை நடத்த பரலோகத்தின் தாளந்துகளால் நிரப்பி வழி நடத்த வேண்டுமா சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சபையிலே இருக்கிற மூத்த விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே உமது ஊழியத்திலே அதிகமாக பங்கெடுத்துக் கொள்கிற பிள்ளைகளாகவும் சபைக்கு தூண்களாக இருக்கவும் விசுவாசத்திலும் ஆண்டவரே அந்யோன்யத்திலும் சபை ஐக்கியத்திலும் ஒன்று கூடி சபையின் வளர்ச்சிக்காக பாடுபடத்தக்கதாக ஆண்டவர் பிள்ளைகள் மனதில் பேசி நடத்துங்க. கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஓசூரில் இருக்கிற மற்ற சபைகள் அனைத்து சபைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளும் ஆசீர்வதிங்க. சபை சார்ந்திருக்கிற பள்ளிக்காக சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். பள்ளியை பொறுப்படுத்தி நீங்கள் நடத்துங்க. கர்த்தாவே, பள்ளி கூடம் திறக்க நீர் உதவி செய்தீர், அதற்காக சோஸ்திரம். இன்னும் மற்ற வகுப்புகளும் வெகு சீக்கிரத்திலே அரசாங்கம் அந்த காரியங்களை திறந்து விடத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்து வழிநடத்த வேண்டுமா சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நாங்கள் பாவிகள் அப்பா, எங்கள் பாவங்கள் மீறுதல்கள் கிரமங்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்திலே முடத்திலே நாங்கள் தயவு கூர்ந்து மன்னிக்க கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய ஜபத்திற்கு தடையாக இல்லாதபடி எங்கள் பாவங்கள் அனைத்தையும் இந்த வேளை ஜெபம் கேட்டு எங்களுக்கு இறங்கி இந்த ஆராதனையை உமக்கு சுகந்த வாசனையாக இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் வழிநடத்தி தள்ளமாய் கஞ்சி பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, பேசப்போகும் உமது அடியாரை விசேஷ விதமான சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வல்ல ஆவியானவர்களாலே நீர் அவரை நிரப்பி பரலோகத்திலிருந்து தூது வரத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்து வழிநடத்த வேண்டுமா சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கடைசி காலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் உமக்கு பிரியமுள்ள வழிகளில் நடக்க ஆண்டவர் உதவி செய்து வழிநடத்த வேண்டுமாய் அன்பின் ஆண்டவர் இயேசு இரட்சகர் மூலம் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது பரிசுத்த தேவன் வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள அனைத்தையும் நமது ஆதி பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாளையும் படைத்து
முதல் ஒரு ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். இதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நமது ஆதி பெற்றோர்களுக்கு வந்த அந்த ஆசீர்வாதம் நாம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இந்த நாட்களிலே தேவன் அநேக காரியங்களை நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். நேரம், வாய்ப்புகள், திறமைகள், உடைமைகள், ஆசீர்வாதங்கள், வளங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்ம கையிலே கொடுத்திருக்கிறார். கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் நாம் தேவனிடத்திலே கணக்கு சொல்ல வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய சபை வளர்வதற்கும் தேவனுடைய நற்செய்தி உலகத்திற்கு பரப்பவும் நமது காணிக்கையும் தசமபாகமும் உதவுகிறது. அதன் மூலமாய் நாம் தேவனுக்கும் சக மனிதர்களுக்கும் உதவுகிறோம். அது மட்டுமல்ல, நாம் தேவனுடைய உடைமைகள் என்று சாட்சி பகர்கிறோம். அவ்விதமான அந்த காரியங்கள் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாம் நம்மோடு கொண்டு வந்திருக்கிற பிறந்தநாள் காணிக்கைகள், வளர் காணிக்கைகள், தோத்திர காணிக்கைகள், இன்னும் பரிசுத்த தசம பாகம் வைத்திருப்பவர்கள் தயவு செய்து முன்வந்து செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சபையின் செலவு காணிக்கை சேகரிக்கப்படும் போது மிஸ் ஆஷா அவர்கள் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். இந்த பாடலை பாடும்போது தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. உயிரான 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 இயேசு, உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, உயிரோடு கலந்தீர், உயிரே நான் உம்மை துதிப்பேன், உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரான 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 இயேசு, உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, உயிரோடு கலந்தீர், உயிரே நான் உம்மை துதிப்பேன், உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்க
என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தீர். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா வசனம் தியானிக்கிறேன் ராஜா. இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தீர். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தீர். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். யாவரும் எழுந்திருப்போம். எல்லா நல்லீவுகளுக்கும் ஊற்றாம் கர்த்தாதி கர்த்தரே, உமக்கே சர்வ சோஸ்திரம் உண்டாவதாக நித்யமும். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாக அதிருப்பது உமது சித்த கிருபை. உமது இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்பா. உமது மகாபெரு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரே இந்த பரிசுத்த மணி நேரத்தில் உமது ஆலயத்தில் வந்து எங்களோடு கொண்டு வந்த காணிக்கை உமது சமூகத்திலே படைக்கத்தக்கதாக தந்த அந்த மட்டில்லாத கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். எந்தெந்த இல்லங்களிலிருந்து இந்த பணம் எடுக்கப்பட்டதோ அந்த இல்லங்கள் தேவைக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்து அந்த இல்லங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். படைக்க முடியாத கரங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே உம்மை ருசித்து பார்க்கும் அனுபவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த காணிக்கையை ஆசீர்வதியும். இவை 100 எங்களுடைய திருச்சபைக்கும் உலகளாவிய அட்வென்ட் திருச்சபைக்கும் பயனுள்ள ஒரு காணிக்கையாக இது அமையவும், அநேக ஆத்துமாக்கள் உமது சமூகத்திலே சேர்க்கப்படவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம்.
இந்த கூட்டத்தின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைந்தும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு என்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்நாளுக்கான தேவ செய்தியை மிஸ்டர் ஆபிரகாம் அவர்கள் நமக்கு பகிர்ந்து கொள்வார்கள். மதுரை பகுதியில் இருந்து ஓசூர் பகுதிக்கு தன்னுடைய பிஸ்னஸ் நிமித்தமாக வந்தார்கள். அத்திப்பள்ளி என்ற பகுதியில் ஒரு சில மாதங்களாக அவர்கள் தங்கியிருந்தார்கள். இப்போ மீண்டுமாக அவருடைய பிஸ்னஸ் நிமித்தமாக குடும்பமாக ஹைதராபாத் செல்கிறார்கள். கடந்த வாரம்தான் அந்த காரியம் எங்களுக்கு தெரிய வந்தது. அங்கேயும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யத்தக்கதாகவும் அவருடைய தொழில் வளர்ச்சி பெறத்தக்கதாகவும் விசுவாச பிள்ளைகள் நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். இந்நாளுக்கான தெய்வ செய்தி அவர்கள் நமக்கு பகிர்ந்து கொள்வார்கள். அதுக்கு முன்பாக அவருடைய குடும்பத்தின் மூலமாக ஒரு விசேஷ பாடல் பாடப்படும். దేవుని నామం మాత్రమే మహిమపడును. கல்வாரியில் எனக்காக தேவன் மரித்தாரே, சிலுவையில் எனக்கன்று ஜீவன் கொடுத்தாரே. கல்வாரியில் எனக்காக தேவன் மரித்தாரே, சிலுவையில் எனக்கன்று ஜீவன் கொடுத்தாரே. சிந்திப்பாயா சிந்திப்பாயா மனமே தினமும் சிந்திப்பாயா, சந்திப்பாயா சந்திப்பாயா கிறிஸ்துவை நீயும் சந்திப்பாயா. ஒவ்வொரு நாளும் சாத்தான் உன்னை நெருங்கி வரும்போது வேதவசனம் எழுதி உள்ளது என்றே நீ ஜெயம் கொள்ளு. என்னென்ன குணங்கள் உன்னிடம் உள்ளது என்றே நீ கண்டு கொள்ளு. கிறிஸ்துவின் குணம் போல் அதுவும் மாற ஜெபத்தில் பற்றிக் கொள்ளு. சிந்திப்பாயா சிந்திப்பாயா மனமே தினமும் சிந்திப்பாயா, சந்திப்பாயா சந்திப்பாயா கிறிஸ்துவை நீயும் சந்திப்பாயா. ஆவியானவர் நமக்குள்ளாக சகல சத்தியத்தில் நடக்க சொல்லி தந்திடும் போது நடக்க கற்றுக்கொள்ளு.
சந்திப்பாயா சிந்திப்பாயா மனமே தினமும் சிந்திப்பாயா சந்திப்பாயா சந்திப்பாயா கிறிஸ்துவை நீயும் சந்திப்பாயா கல்வாரியில் எனக்காக தேவன் மரித்தாரே சிலுவையில் எனக்கன்று ஜீவன் கொடுத்தாரே கல்வாரியில் எனக்காக தேவன் மரித்தாரே சிலுவையில் எனக்கன்று ஜீவன் கொடுத்தாரே தேவன் மரித்தாரே ஜீவன் கொடுத்தாரே தேவன் மரித்தாரே ஜீவன் கொடுத்தாரே கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஃபேமிலியாக பாட்டு பாட பழகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கும். எனவே தேவன் நாமம் என்னால் மகிமைப்பட்டிருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளே போகலாம். வனாதி வானங்களிலே வீட்டிருக்கிற எங்கள் தேவனே, அப்பா, உம்மை அறிவதும் உம்முடைய வார்த்தையை தியானித்து உம்முடைய வார்த்தையினாலே உம்முடைய குணத்தை புரிந்து கொள்வதும் எத்தனை பாக்கியம் அப்பா. மனிதர்களாகிய எங்கள் மேல் தேவன் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது அப்பா. இந்த நாள்லையும் நாங்கள் படிக்கிற உம்முடைய வார்த்தைகளினாலே நாங்கள் உண்மை புரிந்து கொள்ளவும் உம்முடைய குமாரனாய கிறிஸ்து இயேசுவை அறியவும் தேவன் வழிநடத்துங்கப்பா. அப்பா, நான் எவ்வளவும் குறைவான மனிதன், குறைவாக ஒரு வார்த்தையும் உம்முடைய சமூகத்திலே பேசாதபடி என் நாவை தேவன் காக்கும்படி நான் என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறேன். உம்முடைய ஆவியானவரை அடியனுக்கும் இங்கே உட்கார்ந்துருக்கிற கவனிக்கிற எல்லாருக்கும் தேவன் கிருபையாகவே தாங்கப்பா. உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை இந்த வார்த்தைக்குள்ளாக நடத்தி எங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி பத்திரப்படுத்தி அப்பா உம்மை முகமுகமாய் உம்முடைய குமாரனை முகமுகமாய் காணும் மட்டும் எங்களை நடத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் வழி நடத்துங்கப்பா. உம்முடைய பரிபூர்ணமான சித்தம் இந்த நேரத்தில் எங்கள் மேலேயும் அடியன் மேலேயும் அடியன் மூலமாகவும் நிறைவேறும்படி நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மாத்திரம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். லூக்கா புத்தகத்தில் um, 16ஆம் அதிகாரத்தில் 2 வசனம் வேத வாசிப்பு இதை வாசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாசிக்கல. ஸோ அதனால் நான் அதை வாசிக்கிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11, 12. வாசிங்க. சரி, நானும் வாசிக்கிறேன். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால். சரி, இந்த நாளுடைய தலைப்பு வந்து காம்ப்ரமைஸ். சப்டைட்டில் வந்து பொருள் ஆசை. சில சாட்சிகள்லாம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒருவேளை செய்திக்குள்ளே அதை சொல்லிட்டா மகிழ்ச்சியாக இருக்கும். தேவன்
இந்த வருஷத்தில் ஜனவரி மாதத்தில் இங்கே கூட்டு வந்தாங்க. தேவனுடைய பெரிய கிருபையினால் நாங்கள் இங்கே வந்தோம். நிறைய எங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் கஷ்டங்கள் மத்தியில் தேவன் இங்கே பெங்களூரில் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுத்தாங்க. என் தம்பி பிருத்திவிராஜன், அவனுக்காக தான் ஆக்சுவலி இந்த வேலை. ஒருவேளை என் பேரில் கம்பெனி இருந்தாலும் அவன் தான் ஆர்டர் எடுத்துக்கிறான், அவன் தான் எல்லாம் செய்வான். எனக்கு தெரியாது, சொல்லப்போனால் சிம்பிளாக எளிமையாக. நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், சரியா? அதுவுமே பை ப்ரொஃபஷன்னா பை எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர். ஸோ எளிமையான வாழ்க்கை. வீடியோகிராஃபி, நான் ஒரு கல்யாணத்துக்கு எனக்கு யாராவது கூப்பிட்டு நான் போனேன் அப்படின்னா எனக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ நான் தசமமாக 100 ரூபா வச்சுட்டு மீதி இருக்கிற 900 ரூபாயில் ஒரு வாரத்தை நான் கழிச்சிருவேன். அப்படி போல் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக தான் போய்ட்டு இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக தான் நான் இருந்தேன். சம்டைம்ஸ் வேலையே இருக்காது, யாரும் கூப்பிட மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டாலும் வேலை இருக்காது, சீசன் இல்லை, கல்யாணம் இல்லை. ஸோ போகும், தேவன் சின்ன சின்ன வேலை கொடுப்பாங்க. நான் சில ஸ்கூல்களுக்கெல்லாம் ஐடி கார்டு பண்ணி கொடுத்தேன். தேவன கிருபையில் நான் அட்வென்டிஸ் ஸ்கூலுக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்குறேன், வெளி ஸ்கூல்களுக்கு நிறையா பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் யாராவது ஐடி கார்டு கொஞ்சம் கார்டு கொடுங்க, செஞ்சு கொடுங்க கொடுத்தா நான் என்ன செய்வேன், அப்படி போய் நான் செஞ்சு கொடுப்பேன். ஒரு 100 ஒரு 200 ரூபா கிடைக்கும். அப்படியே போச்சு, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தேவனோட ஒவ்வொரு நாளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததெல்லாம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே நான் ஊழியம் தான் செய்யணும் போல், எனக்கு இதில் திருப்தியே இல்லைப்பா. காசு கிடைக்கிறது ரெண்டாவது விஷயம், எனக்கு திருப்தியே இல்லை. நான் என்ன பண்ணாலும் நல்ல ஃபோட்டோகிராஃபராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு திறமை இல்லைப்பா. அவங்களாம் எப்படி எடுக்கிறாங்க, எவ்வளோ அழகாக ஆல்பம் போடுறாங்க, என்னால் இதெல்லாம் செய்ய முடியலப்பா. ஸோ எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணுவேன். தேவனே எனக்கு நீங்கள் தான் பிடிச்சிருக்கீங்க, அதனால் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுவேன். அப்புறம் தோணும், சே ஒழுங்காக இந்த வேலை கூட என்னால் செய்ய முடியல, உலகத்திலேயே தலை சிறந்த வேலை, மனுஷங்களை ரட்சிப்பின் பாதைக்கு கூட்ட வர்ற வேலை, நான் மக்கா இருக்கிறேன், நான் எப்படி அந்த வேலை செய்ய முடியும், ஐயோ சாரிப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ப்ரேயர் பண்ணுவேன். ஸோ இப்படி போகும் நாட்கள். இப்படி போகும்போது என்னாச்சு அப்படின்னா, தேவன் ஒரு முறை என்ன சொன்னாங்க, சரி உனக்கு இந்த வேலையெல்லாம் போதும், ஸோ நீ என்ன செஞ்சிரு, இந்த கேமரா கொடுத்துரு, அதை வித்துரு, இதெல்லாம் செஞ்சிரு அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டேன். அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல, தேவன் இன்னும் சொல்லலை. ஸோ நான் டெய்லி காலையில் நான் ப்ரேயர் பண்ணுவேன், ஆண்டவரே என்ன செய்யணும், எனக்கு இன்னும் புரியல, எங்கே போகணும் நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு இருக்கிற டைமில் தேவன் ஒரு நாள் இந்த வசனத்தை கொடுத்தாங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்குது. ஆதியாகமம் 12, 1, 2, 3. கர்த்தர் சரி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு தேவன் எனக்கு சொன்னாங்க. உடனே எனக்கு ஒரு புறத்தில் வருத்தம், ஒரு புறத்தில் சந்தோஷம். ஏன் சந்தோஷம் அப்படின்னா, சரி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எங்கேயாவது தூரமாக போய் இருந்துட போகிறோம் அப்படின்னு. எங்கே போகிறதுன்னு தெரியல. மறுபடியும் நான் ப்ரேயரில் வச்சுருந்தப்போ தேவன் குறிப்புகளினால், இம்ப்ரெஷன்ஸ்னால, அப்புறம் தேவனோட வார்த்தையினால் என்ன செஞ்சாங்க, எனக்கு காண்பிச்சாங்க. நான் அங்கே இருந்தது மதுரை ஊருக்குள்ளே. ஸோ ஊருக்கு வெளியே கோச்சடை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர், சரியா? ஸோ அந்த இடத்துல ஒரு வீடு பார்த்து அங்கே போகணும் அப்படின்னு தேவனுடைய திட்டம். ஸோ அங்கே போய் தேடினப்போ ஒரு வீடு இருந்தது. நான் இருந்த வீடு 3500 ரூபாய் வாடகை, அந்த வீடு 4000 ரூபாய் வாடகை. எனக்கு புரியல, இதுவே என்னால் கொடுக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, லேட்டாக வாடகை கொடுக்குறேன், அந்த வீட்டுக்கு எப்படி வாடகை கொடுக்க முடியும்? ஆனால் தேவன் தான் இந்த வீட்டை காமிச்சாங்க அப்படின்னு அவங்க கொடுக்க வைப்பாங்கள்ல அப்படின்னு சில கான்ட்ரவர்சி மைண்டில். நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். சில நாட்கள் இப்படி கடந்து போச்சு. அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு 40,000 தேவை, என்கிட்ட காசு இல்லை. நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் வீட்டு நீங்கள் தான் காமிச்சிங்க, என்னை அங்கே போக சொல்லியிருக்கிறீங்க, என்கிட்ட காசு இல்லை, அட்வான்ஸ் கொடுக்க 40,000 இல்லை, நான் என்ன செய்கிறது ஏசப்பா அப்படின்னு கேட்டு இருந்தேன். அப்போது இப்படி டைம் போயிட்டு இருந்தது. 1 வாரம் 2 வாரம் 3 4 வாரம் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு நாள் காலையில் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி என் மைண்டில்.
என் தம்பிகிட்ட நான் பேசினேன், பிருத்திவி, எனக்கு அடுத்த தம்பி. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த எலிவேஷன் ஒர்க்லாம் செய்கிறான். அந்த கம்பெனி ஆரம்பித்து 7 வருஷம் ஆச்சு. சரியா? இப்போனா என் பையன் பிறக்கிறப்ப ஆரம்பித்தான். ஸோ இந்த டைம் நான் சொல்கிற அந்த விஷயம் எல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி, பிஃபோர் 3 years. சரியா? ஸோ அப்போ 7 வருஷம் ஆச்சு அந்த கம்பெனியில் வச்சு. அவன் மதுரையில் சிறுசாக ஆரம்பித்தது இந்தியா ஃபுல்லாக தெரிகிற மாதிரி அவன் டெவலப் ஆகிட்டான். தேவன் அவனுக்கு நல்ல தாளந்து கொடுத்துருக்குறாங்க. நல்ல திறமைசாலி, நல்லா பேசுவான், நல்ல ஸ்மார்ட்டாக வேலை செய்வான், ஹார்ட் ஒர்க்கர், நல்ல பெருசாக வளர்ந்துட்டான். நான் அவன்கிட்ட சொல்கிறேன் ஒரு நாள் ஃபோனில், இது மாதிரி நான் வந்து இங்கேருந்து போகிறேன்டா பற்றி, நான் தேவன் என்னை வேறு வேலைக்கு அழைக்கிறாங்க, எனக்கு தெரியல என்ன வேலைன்னு. ஒருவேளை ஸ்கூலில் நான் டீச்சராக போகணுமான்னு தெரியல, இல்லை நான் படிச்சுட்டு பாஸ்ட் ஆகணுமான்னு தெரியல, ஆனால் ஊழியம் தான் நான் செய்யணும், தேவன் என்னை அழைக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ தம்பி சொன்னான், உடனே சொன்னான், ஏண்டா நீ ஊருக்கு போய் வேலை செய்ய போகிறேங்கிற, ஊழியம் செய்ய போகிறேங்கிற, நான் உன் தம்பி இங்கே இருக்கிறேன், எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், நிறைய நஷ்டம், எனக்கு தொழில் நடத்த முடியல, ஒருத்தனை உண்மையாக இல்லை, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நீ வந்து இங்கே இருந்தால் என்ன, கம்பெனி பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான். நான் உடனே எனக்கு தெரியலடா பற்றி, நான் ப்ரேயர் பண்ணுறேன், தேவனுக்கு சித்தம்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ப்ரேயர் பண்ணேன். அன்றைக்கே நான் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு பயங்கரமான ஒரு மன கஷ்டம். தேவன் சொன்னாங்க, முதல்ல உன் வீட்டில் உள்ளவங்கள நீ ரட்சிக்கணும், அவங்க தான் முதல்ல ஃபர்ஸ்ட் சர்க்கிள். ஸோ அதனால் நீ உன் தம்பிக்கு தான் என்ன செய்யணும், இப்போ நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தேவன் சொன்னாங்க. நான் அடுத்த நாள் தம்பிகிட்ட சொன்னேன், ஆமடா பற்றி இதுதான் தேவனுடைய சித்தம், நான் அங்கிட்டலாம் போகல, ஆனால் வீடு தேவன் அங்கே தான் கொடுத்தாங்க, நான் வீடு மட்டும் அங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னேன். தேவன் ஒரு காசு கொடுத்தாங்க ஆச்சரிய விதமாக. நான் அடுத்த நாளே என்ன பண்ணேன், அந்த வீட்டுக்கு போய் நான் பார்த்தேன். நான் இதுவும் என் மைண்டில் இருந்தது. 1 மாதம் ஆச்சு வீடு பார்த்து, ஒருவேளை போய் அந்த வீடு காலியாக இருந்துச்சுன்னா அது எனக்காக தேவன் வச்சுருக்குறாங்க, அதனால் அங்கே தான் நான் போகணும் அப்படின்ட்டு நான் போனேன். அந்த வீடு காலியாக தான் இருந்துச்சு. அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க தேவன் கிருபை செஞ்சாங்க. அங்கே நான் போயிட்டேன். 1 வருஷம் கோச்சடையில் என் தம்பி ஆஃபீஸில் நான் அங்கேருந்து இங்கே வந்து நான் வேலை பார்த்தேன். வேலை பார்த்தேன்னா அவன் கூட இருப்பேன், எல்லாம் நடக்கும்னு நான் பார்ப்பேன். என் தம்பிகிட்ட 25 பேர் வேலை செஞ்சாங்க. இப்போ இந்த கம்பெனி இல்லை. ஆக்சுவலி அந்த 1 வருஷத்தோட முடிவில் அந்த கம்பெனியை வந்து எடுத்துட்டான். அவன் நிறைய நொடிச்சிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே, 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே அவனுக்கு நஷ்டமாயிருச்சு. நிறைய தவறுகள், தேவனுக்கு முன்பாக எல்லாமே உண்மை தானே. ஸோ அதனால் தேவனுக்கு தெரியும் என்னென்ன தவறு அப்படின்னா, முதலாவது அவன் என்ன சொல்லுவான், நிறையா எனக்கு கடன் இருக்குது, இந்த பிரச்சனைலாம் இருக்குது, நான் தசமபாகம் நல்லா இருக்கும்போது தானே கொடுக்கணும், ஒரு வேலை முடிச்சுட்டு தசமபாகம் கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லையே, தேவன் அப்படி நீ கொடுத்தா தான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லுவான் அவன். நான் சொல்லுவேன், இது அப்படி இல்லைடா பற்றி, தேவன் கொடுக்குறாங்க, நம்மளை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க, ஒரு நல்ல வேலை கொடுக்குறாங்க. ஸோ தேவனுக்குன்னு அதில் ஒரு பங்கு இருக்குடா, அதை நம்ம கொடுத்துட்டு தான் என்ன செய்யணும், நம்ம மற்ற காசு எடுத்து நம்ம கடனுக்கோ இல்லை வட்டிக்காரனுக்கோ இல்லை டியூ எதுனாலும் செய்யணும்னு சொல்லுவேன். அவனுக்கு அது புரியாது. அவன் தசமபாகமே இது வரைக்கும் ஆக்சுவலி அவன் மனசு வந்து அவன் கொடுத்ததில்லை. ஸோ இன்னும் ஒரு கான்ட்ரவர்சி அவன் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் என்னென்னா, பசங்களுக்கு நல்லா செய்வான், நல்ல குணசாலி, தாராளமாக யாருக்கும் கொடுத்துருவான். ரோட்டில் யாராவது பார்த்தானா அவன் எவ்வளோ காசு இருக்குது எல்லா காசையும் எடுத்து கொடுத்துருவான். 3000 4000 இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவான். அப்படி ஒரு இறக்க குணம் உள்ளவன். அவன் பசங்களுக்கு, வேலை செய்கிற பசங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவான். என்னெல்லாம் கேட்டாங்களோ வாங்கி கொடுத்துருவான். எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்களோட சேர்ந்து உட்காந்து குடிக்கிறதுலையும் அவங்க சேர்ந்து உட்காந்து பேசி மகிழ்கிறதுலையும் அவன் என்ன செய்வான், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஆஃபீஸ் அந்த இடத்துலையும் அப்படி செய்வாங்க. நான் சொல்லுவேன், இது வந்து தேவன் கொடுத்த இடம்டா, தேவன் நம்மளோட எல்லைக்குள்ளே எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, நம்ம அப்படி செய்யக்கூடாது. இங்கே டிவியெல்லாம் இங்கே இருக்கக்கூடாதுடா, அது டிவி வந்து இம்ப்ராப்பர், வேலை இல்லாத போது பசங்க உட்காந்து அதை பார்க்குறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவேன். அவனுக்கு புரியாது. ஸோ அப்படி போகும் இப்படி சில காலங்கள். அப்புறம் இன்னும் சில கடினமான சில பிரச்சனைகள்லாம் இப்படி போகும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி போய் அந்த வருஷத்தின் கடைசியில் அந்த கம்பெனி இல்லாமல் போயிடுச்சு. நான் கோச்சடையில் ப்ரேயர் பண்ணுறேன், ஆண்டவரே நீங்கள் தான் என்னை இங்கே போக சொன்னீங்க, நீங்கள் தான் என் தம்பிக்கு ஹெல்ப் பண்ண சொன்னீங்க, நான் போனேன், நான் இருந்தேன், 1 வருஷம் ஆச்சு, கம்பெனியே இல்லாமல் போயிடுச்சு, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, எனக்கு ஒரு ஆன்சருமே இல்லை. ஒரு நாள் திடீர்னு என் தம்பி ஃபோன் பண்ணான். அவன் சொன்னான், ஹைதராபாத்தில் அப்போ அவன் இருந்தான், சுற்றிட்டு இருந்தான், அங்கே ஒரு வேலை விஷயமா ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு போயிருந்தான்.
அவன் சொன்னான், ஹைதராபாத் நல்ல ஊருடா, இங்கே இன்னொரு ஜிஎஸ்டி எடுக்கலாம் உன் பேரில் அப்படின்னா. எனக்கு ஒன்றும் புரியல. அன்றைக்கி நான் ப்ரேயர் பண்ணேன், தேவன் சுத்தமாக இருந்தால் நான் இதை செய்வோண்டா அப்படின்னு சொன்னேன். பயங்கர கன்ஃபியூஷன், ஒரு கிளாரிட்டியுமே இல்லை. ப்ரேயர் பண்ணுறேன், ஒரு பதிலே கிடைக்கல எனக்கு. ஸோ நான் என்ன செய்கிறேன், அவன் என்ன சொன்னால், திரும்ப ஃபோன் பண்ணி, டேய் இதான தேவனுடைய சுத்தம், நீ இப்படி செய்யலாம்டா, இதான் செய்ய முடியும் அப்படின்னா, நீ உன் பேன் கார்டு மட்டும் எனக்கு எடுத்து அனுப்பு, நான் என்ன செய்கிறேன் இங்கே ஜிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொன்னான். நான் பேன் கார்டை தேடுறேன், கிடைக்கவே இல்லை. நான் சொன்னேன், தேவன் சுத்தம் இல்லை போல், நான் ப்ரேயரில் வைக்கிறேன்டா, நாளைக்கு காலையில் நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ அடுத்த நாள் காலையில் நான் ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு புரியலை, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன்ப்பா, ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுக்கு சித்தம்னா ஹைதராபாத்தில் ஒரு ஆஃபீஸ் என் பேரில், உங்களுக்கு சித்தம்னா நீங்கள் இது ஓகே செய்யுங்கப்பா. உண்மை என்னென்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதான் உண்மை. எனக்கு ஒரு கம்பெனி வச்சு நடத்த தெரியாது. நான் சாதாரண ஃபோட்டோகிராஃபர். 100 ரூபா இருந்தால் போதும், எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துடுவேன். ஒரு 1000 ரூபா இருந்தால் போதும், ஒரு வாரத்தை ஓட்டிடுவேன். என் தம்பிகிட்ட எத்தனையோ லட்சங்கள் கோடிகள் வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு, காசை செதறுவான், எனக்கு கஷ்டமாக இருக்கும். சொல்ல தான் முடியும், என்னால் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள், இது வேணாண்டான்னு சொல்ல தான் முடியும். அவனுக்கு புரியாது. நான் ஆண்டவரே, அவன் இப்படி பண்ணுறான், ஒரு கம்பெனி என் பேரில் வச்சாலும் அவன் தான் எல்லாம் செய்வான், அதுவும் ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். அப்போ நான் அப்படி ப்ரேயர் பண்ணிருக்கும்போது, சரி பரவாயில்ல, தம்பிக்கு செய்யணும் இல்லை, ஏதாவது செஞ்சே ஆகணும். ஒன்றுமே இல்லை, அவன் எப்படி இவ்வளோ கடன் நடப்பான், ஒரு கம்பெனி தேவை. சரி ஆண்டவரே, வாட் எவர் கம்ஸ், பரவாயில்லப்பா அப்படியே ஒப்பு கொடுக்கும்போது, அன்னைக்கு காலையில் நான் நேற்று தேடின அதே பாக்ஸில் போய் நான் தேடுறேன், அந்த பேன் கார்டு என் கையில் கிடச்சிச்சு. ஐ செட், இட் இஸ் யுவர் வில் டியர் காட், நீங்கள் ஓகே சொல்கிறீங்க. ஸோ நான் என் பேரில் ஹைதராபாத்தில் நான் போகல, ஒன்றும் செய்யலை. அங்கே ஒரு ஆஃபீஸை பிடிச்சி அங்கே ஒரு கம்பெனி அவன் ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டான். இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. சில வேலைகள் அங்கே 1.5 மாதம் கழித்து நான் போனேன். தேவன் நியமித்த இடத்துல ஒரு வீடு கொடுத்தாங்க, ஒண்டர்ஃபுல் ஹவுஸ். அந்த ஆஃபீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆஃபீஸ். அவ்வளவு காமாக, நம்ம அனந்தாசிரமம் மாதிரி, சுற்றி ஒரே மரங்கள், ஒரே ஒரு வீடு, அதில் கீழே ஒரு அழகான ஒரு பெரிய ஸ்பேஸ், அவ்வளவு கூல் பிளேஸ். எனக்கு அவ்வளோ மன ரம்மியமாக இருந்தது. இன்னும் அழகான ஒரு ஆஃபீஸ். அங்கே டேபிள் சேர் மட்டும் தான் போட்டிருப்போம், கொஞ்சம் ஜாமாக இருக்கும். நான் டெய்லி போய் ப்ரேயர் பண்ணுறதுக்கும் அதுக்கு தான் அதை நாங்கள் செலவு செஞ்சோம். அப்புறம் சில காலங்களுக்கு அப்புறம் அமேசிங் ஃபேக்ட்ஸோடைய புக்ஸ் நிறையா அங்கே ஸ்டோர் பண்ணோம். சில வேலைகள் தான் பார்த்தோம் அந்த இடத்துல. 1 வருஷம் அந்த ஆஃபீஸ் இருந்துச்சு. அப்புறம் அந்த ஆஃபீஸ்க்கு சம்பளம் வாடகை கொடுக்க முடியல, அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. சில வேலை ஹைதராபாத்தில் செஞ்சோம், நல்ல தேவனை ஆசீர்வதிச்சாங்க. பெரிய பெரிய வேலையெல்லாம் எடுத்து என் தம்பி செஞ்சான். ஆனால் இப்படியே போச்சு. இப்போது செகண்ட் இயர் ஸ்டார்டிங் 2020 ஸ்டார்டிங் டிசம்பரில் நான் டெல்லியில் சண்டிகரில் ஒரு வேலை விஷயமாக நான் போயிருந்தேன். அப்போது பெங்களூருக்கு வாடா, நீ உடனே வந்துடு, இங்கே ஒரு பெரிய ஆர்டர் தேவன் கொடுக்குறாங்க, எப்படினாலும் வந்துடு, இதை பேசி நம்ம சைன் பண்ணிடுவோம், இன்றைக்கே வான்னு சொன்னான். நான் சொன்னேன், டெல்லியில் ஒரு சின்ன சர்வீஸ் தான், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னேன், பஸ்ஸில் வரேன்னு சொன்னேன். அவன் இல்லை, நீ ஃப்ளைட் போட்டு வா, நான் ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன்னா. நான் ஃப்ளைட்டில் போனதே இல்லை இது வரைக்கும். நான் வேணாடா பற்றி, காசு வேஸ்ட் பண்ணாதடா பற்றி, தயவு செஞ்சு அவ்வளோ காசுலாம் இல்லைடா, அவன் நான் கடனுக்காக நான் வாங்கி நான் போட்டு டிக்கெட் போட்டு விட்றேன், நீ உடனே வந்துடு சைன் பண்ணணும்னு சொன்னான். வேண்டாமே அவன் கேட்கல. அன்றைக்கி டிக்கெட் போட்டான், அந்த ஃப்ளைட்டை பிடிக்க முடியல, அது மிஸ் ஆயிடுச்சு. திருப்பி இன்னொரு டிக்கெட் போட்டான். நான் நைட்டு கிளம்பி அடுத்த நாள் காலைல வந்தேன். வந்தும் இங்கே அந்த நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். ஸோ நாங்கள் போக முடியல. ப்ரேயர் பண்ணோம் 2 பேரும் சேர்ந்து. 3 நாள் உபவாசம் இருந்து ப்ரேயர் பண்ணுவோன்னு சொன்னோம். உபவாசம் இருந்து ப்ரேயர் பண்ணோம். அவனும் ப்ரேயர் பண்ணான். அவன் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தான். நிறைய கடங்காரங்க அவனை போட்டு நெருக்குனாங்க. அவன் இன்னும் குடிச்சு தான் இருந்தான். நான் 3 நாள் ப்ரேயர் பண்ணேன். ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு, தேவனே நீங்கள் இதான் செய்யுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா, உங்களால் உங்கள் சுத்தம்னா இந்த கொடுங்கப்பா அந்த வேலையன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணோம். தேவன் அந்த ஆர்டரை கொடுத்தாங்க. அது ஒரு 1 crore ஆர்டர். இந்த பெங்களூர், இந்த அத்திப்பள்ளியில் இருக்கிற இந்த சைட், காட் கிவன் ஒரு ஆர்டர், ஒரு வேலை. ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு, அவ்வளோ மகிழ்ச்சி. தேவன் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க அப்படின்னு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கு உண்மையிலே அளவே இல்லை. இங்கே போன ஜனவரி வந்தோம், ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் இங்கே வர வச்சு அந்த இடத்துல சைட்டில் ஃப்ரண்ட்டில் ஒரு சாமியானா போட்டு தேவனுக்கு நன்றி சொன்னோம். ஆண்டவரே, இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை,
ஒன்றுமே இல்லை, கம்பெனி இங்கே இல்லை அங்கே இல்லை, வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை, மதுரையில் இல்லை, எங்கேயுமே இல்லை. 1 crore ஆர்டர் கொடுத்துருக்குறீங்க அப்பா, இட் இஸ் யோர் கிரேஸ். என் தம்பிக்கு சில விஷயங்கள் மைண்டில் இருந்தது. அவன் சொன்னால், இந்த ப்ராடக்ட் தான் வாங்கணும், இந்த ப்ராடக்ட்டுக்கு வாரண்ட்டி இல்லை, இது இதே ப்ராடக்ட்டு இன்னொன்று 1 year வாரண்ட்டி, இது 5 ரூபா கம்மி, இதுதான் வாங்கணும் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இது வாரண்ட்டி இல்லாத ப்ராடக்ட், இதுக்கு 1 year தான் வாரண்ட்டி கொடுக்குறான், பரவாயில்ல, 5 ரூபா கூட போனாலும் பரவாயில்ல, இது வாங்குவோம். அவன் சொன்னான் 50,000 பிக்சல் வாங்கணும், 2.5 lakhs வேஸ்ட்டாக போகும், நான் வேண்டாம், நான் இதுதான் வாங்கணும்னு சொன்னான். நான் சொன்னேன், இல்லை 2.5 lakhs எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, நான் பெஸ்ட்டு செய்வோம்னு சொன்னேன். அவன் கேட்கல. நான் காசு போட மாட்டேன், நான் சைனா காசு போட மாட்டேன்னு சொன்னேன். அப்படி ஒரு ப்ராப்ளம். ஒரு நாள் நான் ப்ரேயர் பண்ணுவேன், தேவன் உணர்த்துவாங்க, வாட் இஸ் பெஸ்ட், வாட் இஸ் பெஸ்ட், வாட் இஸ் பெஸ்ட், யூ டூ தேட்னு சொல்லுவாங்க. எது சரி அதை செய்யுன்னு சொல்லுவாங்க. தேவன் கிளாரிட்டி கொடுப்பாங்க, அதை சொல்லுவேன். ஹி வில் நாட் அக்செப்ட். 1 crore ப்ராஜெக்ட், 1 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் வீடு கட்டினாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, ஒரு பிளான்லாம் போட்டு ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு அப்படி செய்வாங்க. எனக்கு அப்படி செய்யணும்னு ஆசை. தம்பி சொன்னால், நம்மளே பிளான்லாம் போட்டு செஞ்சிடலாம்டா, ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்னால் அவருக்கு தனியாக ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்கணும், இல்லை 2-3 lakhs கொடுக்கணும்னு சொன்னான். நான் பரவாயில்லடா கொடுத்தா செய்வோம், அவன் வேண்டான்னு சொன்னான். அப்படியே ஓடிச்சு. 3 வாரமாக தேடி நான் அலைஞ்சேன், ஒருத்தருமே கிடைக்கல. இங்கே விசாரித்தேன், இங்கே வரல, விசாரிச்சுங்க தெரியாது. அங்கே டிவிஷன் ஆஃபீஸில் போய் விசாரித்தேன், ஹொசூர் தமிழ் சர்ச்சில், சென்னையில் வேளச்சேரி சர்ச், எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் விசாரித்தேன். ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், MS ஸ்ட்ரக்சர் செய்யணும். ஆக்சுவலி இந்தியாவிலே இந்த டிசைனில் எந்த பில்டிங்குமே இல்லை, ஒரே ஒரு பில்டிங் துபாயில் இருக்குது. அந்த பில்டிங் செய்கிறதுக்கு 20 crores ஆச்சு. என் தம்பி தேவன் கொடுத்த ஞானத்தினால அவன் என்ன செஞ்சான், அந்த டிசைன் பண்ணான். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் தேவன் திறமை கொடுத்தாங்க, அவனுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கிளாரிட்டி இல்லை, தேர்னும் கிடைக்கல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்துருச்சு, வேலை அவங்க கொடுத்து 70 days முடிக்கணும், 34 days ஆயிடுச்சு, வேலை ஆரம்பிக்கவே இல்லை. அவன் என்னை பயங்கர ப்ரெஷர் பண்ணான். நான் தேவன்கிட்ட கேட்குறேன், ஒருத்தருமே கிடைக்கல. நான் இன்ஜினியர் வச்சு படம் போட்டு தான் செய்யணும்னு சொன்னேன். அவன் வேண்டவே வேண்டான்னு சொன்னான். நீ தேடு, இந்த டைம் எடுத்துக்கோ, இந்த டைமில் உனக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல, நான் செய்கிறேன், என்கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு தெரியும், நான் பல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறேன், 1000 போர்டு நான் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னான். நான் சொன்னேன், இல்லைடா பற்றி வேணாம், தயவு செஞ்சு வேணாம்னு சொல்லி நான் கேட்கல. அது பயங்கரமான ஒரு டஃப் டைம். காம்ப்ரமைஸ், தி ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ். இந்த இடத்துல நான் தேவன்கிட்ட கேட்டு விசுவாசத்தோட, தேவனே நீங்கள் எனக்கு, தேவன் கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் போய் உட்காரனால தேவன் சொல்லி கொடுத்தாங்க, இந்த ப்ராஜெக்டில் இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் செய்யணும்னு தேவன் எனக்கு படம்லாம் கொடுத்தாங்க. நான் அதை எடுத்து வரைஞ்செல்லாம் வச்சுருக்கிறேன். நான் அதெல்லாம் போய் என் தம்பிட்டு காமிச்சேன். டே பற்றி இது மாதிரி தானே தேவன் செய்ய சொன்னாங்க, இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான், பார்த்துட்டு இது மாதிரி செய்யலாம், ஆனால் 3 மாதம் ஆகும், செய்ய முடியாது அப்படின்னு தூக்கி போட்டான். இல்லைடா பற்றி நம்ம அது மாதிரி செஞ்சால் கண்டிப்பாக நல்லா இருக்கும்டா, இந்த இதை பற்றி எல்லாருமே பேசுவாங்கடா பற்றி அப்படின்னு சொன்னேன். அவன் இதை எடுத்துக்கல. காம்ப்ரமைஸ். நான் விசுவாசிக்காமல் போயிட்டேன் தேவனை. நான் என்ன செஞ்சேன், ப்ரேயர் பண்ணேன், எனக்கு சமாதானமே இல்லை. இந்த பக்கம் கம்பெனிக்காரங்க ப்ரெஷர் கொடுத்தாங்க. நான் சரிடா பற்றி உனக்கு இஷ்டப்படியே நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் என்ன சொன்னான் ஒரு வார்த்தை, டே இது நான் எடுத்த ஆர்டரா, ஆர்டர் இல்லை, நான் தான்டா செய்வேன், என் இஷ்டப்படி செய்வேன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இல்லைடா இது தேவன் கொடுத்ததுடா அப்படின்னு சொன்னேன். அவன்கிட்ட நான் கொடுத்துட்டேன். நான் விசுவாசிக்கலை தேவனை. நான் அவனை கொஞ்சம் புஷ் பண்ணி ஓரமாக வச்சுட்டு, இல்லை இது இப்படி தான் செய்யணும்னு சொல்லி தேவன்கிட்ட பெலம் கேட்டிருந்தால் தேவன் கொடுத்துருப்பாங்க. நான் தேவனை விசுவாசிக்கலை. இந்த விசுவாசிக்கலைங்கிற விஷயத்த நான் இந்த மாதங்களில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஆர்டர் எடுத்து அவன் செஞ்சான், எதுவுமே சரியாக செய்யலை. 3 மாதம் ஆயிடுச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு. June 14 நிறைய டேட் சொல்லி முடிக்க முடியல. 60% ஒர்க் தான் முடித்தோம். அவங்க வித்ட்ரா பண்ணிடுங்க, எழுதி கொடுத்துட்டு நீங்கள் போங்க, நாங்கள் வேறு ஆள் வச்சு பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க. இந்த ஒர்க்கு முடித்தா 2 ஆர்டர் தரேன்னு சொன்னாங்க. போன வருஷத்தில் 1.5 crore 2 ஆர்டர், 1.5, 1.5. நாங்கள் இந்த வேலை முடிக்காமல் டிலே பண்ணனால எங்களுடைய ஆப்போனண்ட் ஒருத்தவங்களுக்கு, சென்னைக்காரங்களுக்கு அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்க நாங்கள் முடிக்கிறதுக்கு, அந்த பாதி வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க முடிச்சிட்டாங்க. அடுத்த ஆர்டர் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே எங்களுக்கு தேவன் கொடுத்துருக்க வேண்டிய ஆர்டர். நாங்கள் தேவனை விசுவாசிட்டு இருந்தோம்னா
வேலை செய்யும்போது தம்பி ஊரில் இருந்தான். வந்து வேலை செய்யும்போது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே வந்த உடனே பசங்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பக்கத்து வீட்டை பிடிச்சிருந்தோம். சேர்ந்து எல்லோரும் குடித்தாங்க. ராஜேஷ் என் கூட இருந்தான். அன்றைக்கி நல்ல ஒரு தேவனுக்கு பயந்த பிள்ளை. நாங்கள் 2 பேரும் அழுதோம். தேவன் கொடுத்த ஆர்டர் வர வரைக்கும் பசங்க அப்படி இருந்தாங்க. 15 பேரும் அப்படி நேரத்துக்கு எந்திரிப்பாங்க. டெய்லி காலையில் ப்ரேயர் பண்ணுவாங்க. வீட்டில் வசனத்தை வாசித்து, எல்லாம் ஹிந்துஸ் தான், வசனத்தை வாசித்து சொல்லுவோம். தேவன் சொல்கிறாங்கப்பா இப்படி தான் பார்க்கணும். டெய்லி அப்படி போச்சு. என் தம்பி வந்த அன்னைக்கு நிறைய பாட்டில்ஸ் வாங்கிட்டு வந்து எல்லோரும் உட்காந்து குடித்தாங்க. என்னால் ஒன்றும் செய்ய முடியல. ரொம்ப அவமானமாக இருந்துச்சு தேவனுக்கு முன்னாடி. சாரிப்பா, என்னால் ஒன்றும் செய்ய முடியல. நான் சொல்கிறேன், அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அவன் சொல்கிறான், டேய் எப்படா ஜோவியெல்லாம் இருந்துட்டு பசங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும்டா. அவனுக்கு புரியலை. அவனுக்கு இன்னும் புரியலை. ரொம்ப கஷ்டம். தேவனுக்கு எது பிரியம், எது உண்மை? தேவன் கொடுக்குற காசு என் காசா, அவன் காசா, ஊரா வீட்டின் காசு. அந்த மனுஷன் 72 லட்சம் கொடுத்துருக்காரு கடைசி வரைக்கும். 72 lakhs சொன்ன மாதிரி கொடுத்தாங்க. தங்கமானவங்க. நாங்கள் உண்மையாக வேலை செய்யலை. எல்லாத்துலேயும் காம்ப்ரமைஸ். இந்த ப்ராடக்ட் நான் வேண்டாம்னு சொன்னேன், அதை தான் வாங்கினான். அவன் படம் போடல, பிக்சர் இல்லை. அவனா ஒருத்தரை வச்சு ஒரு ட்ராயிங் போட்டு செஞ்சான். ஒழுங்காக வரல. அது ஆடிச்சு அந்த ஸ்ட்ரக்சர். நான் செஞ்சேன்னா அது தப்புன்னு சொன்னான். அப்படியே போச்சு. கடைசியில் அவங்க சொன்னாங்க, நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போயிருங்கப்பா, உங்களால் போதும்ப்பா. அவன் என்னை கம்பல் பண்ணி என்னை ஊருக்கு போக சொல்லிட்டான். நீ ஊருக்கு போடா, நான் பார்த்துக்கிறேன், நான் முடிச்சு வரேன்ட்டு போக சொல்லிட்டேன். அந்த வந்து 1 வாரத்தில் ஃபோன் பண்ணுறான். டேய் அவங்க வித்ட்ரா பண்ண சொல்கிறாங்கடா, நான் வித்ட்ரா பண்ணுறேன், நீ மெயில் அனுப்பிச்சிருன்னு சொன்னான். ஐ காம்ப்ரமைஸ்ட். ஓகே தேவனே வேறு யாராவது வச்சு இந்த வேலை செய்யுங்கப்பா ப்ளீஸ். அவங்க நல்ல மனுஷங்க, இவ்வளோ காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். தேவன் நல்ல ஆட்டில் கொடுத்தாங்க. அவங்க நாங்கள் பண்ண வயரிங்கெல்லாம் பிரிச்சுட்டு திருப்பி ரீவயர் பண்ணாங்க. நாங்கள் பண்ண எல்லா ஒர்க்கையும் பிரிச்சுட்டு அவங்க ரீவயர் பண்ணி அழகாக முடித்தாங்க. சென்டர் பார்ட் மட்டும் தான் நாங்கள் பண்ணோம். சைட் பார்ட் ஃபுல்லாக அவங்க பண்ணாங்க. இந்த கர்வ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் 10 days இங்கேருந்து என் பையன் அங்கே ஃபோன் பண்ணுவான். அங்கே உட்காந்து அந்த டிசைன் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு ஃபோட்டோஷாப் போடுறா தெரியுங்கிற நாள். கர்வ் நான் எடுத்து கொடுக்குறதுக்கு 10 நாள் ஆயிடுச்சு. நான் இங்கே இருந்திருந்தேன்னா ஒரு நாளில் நானே ஸ்ட்ரக்சரில் மேலே ஏறி நானே மெஷர்மெண்ட் எடுத்து அழகாக செஞ்சுருப்பேன். தேவனை கிருபையில் அங்கே போக சொல்லிட்டான். அங்கேருந்து ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணி அதை இங்கே CNC மிஷினில் கட் பண்ணி அதை கொண்டு போய் அங்கே வச்சு பார்த்து, அண்ணே இன்னும் 2 இன்ச்சு உள்ளே போனோண்ணே, ஆனால் இல்லைண்ணே இது இப்படி இருக்குண்ணே அப்படி ஒன்று சொல்லி ஃபோனில் கேட்டு வீடியோ பார்த்து 10 days ஆயிடுச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. கண்டுபிடிச்ச அன்னைக்கு நீங்கள் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 3 மாதம் எடுத்து அவங்க வேலை முடித்தாங்க. டிசம்பர் மாதம் அந்த ஒர்க் முடிஞ்சு நீட்டாக இருக்குது. வித்ட்ரா பண்ணிட்டோம். அவங்க எங்கள் மேலே கேஸ் போடுறேன்னு சொன்னாங்க. என் தம்பி சொல்கிறான் என்கிட்ட, நான் மதுரையில் இருக்கிறேன், அவன் ஃபோன் பண்ணுறான். டேய் அவங்க கேஸ் போடுறதுக்கு முன்னாடி நீ கேஸ் போட்டுறா. நம்ம கொரோனா டைமில் வேலை பார்த்துருக்குறோம், ஒருத்தரும் வேலை செய்யலை. அவெல்லாம் வேலை செய்யலை பசக்கோட்டையில். நம்ம இங்கே வேலை பார்த்துருக்குறோம். பசங்க கஷ்டப்பட்டு நம்ம லாரியில் கூப்பிட்டு வந்து வேலை செஞ்சோம். எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். நீ சமைச்சு சாப்பாடு போட்ட, இப்படிலாம் செஞ்சோம். ஆனால் இவங்க இப்படி பண்ணுறாங்க, நமக்கு மீதி காசு கொடுக்க மாட்டாங்க போல், நம்ம அவன் மேலே மான நஷ்ட வழக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொன்னான். 2 கோடி கேட்போம் நம்ம, அவன் கொடுப்பான். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கேஸ் போடு நீ அவன் மேலே அப்படின்னு சொன்னான். நான் தான் சைன் பண்ணி லீகல் டாக்குமெண்ட் அனுப்பணும். நான் முதல்ல இருந்து எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அவன் டெய்லி ஃபோன் பண்ணுறான், திரும்ப ஃபோன் பண்ணுறான். டேய் இதை செய்டா, இன்னொரு போய் லாயரை பார்க்கலையா, லாயர்கிட்ட பேசிட்டேன்டா, நீ போடா போய் பேசுடா, அவர் கொடுக்குற டாக்குமெண்ட்டில் கையெழுத்து மட்டும் போட்டு வாடா, சீக்கிரம்டா, நீ அனுப்பலைன்னா அவன் கேஸ் போட்டுருவான்டா. அவன் முதல் கேஸ் போட்டானா அப்புறம் அவன் கேஸ் தான்டா நடக்கும் 10 வருஷத்துக்கு இல்லை 15 வருஷத்துக்கு. அது முடிஞ்ச பிற்பாடு தான் நம்ம கேஸ் போட முடியும். அப்போல்லாம் செய்ய முடியாது, நீ கேஸ் போடுறா அப்படின்னு சொன்னான். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, பயங்கர கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டேன். நான் உபவாசம் இருந்து ப்ரேயர் பண்ணேன். தேவன் மத்தேயில எனக்கு ஒரு வசனம் கொடுத்தாங்க. எனக்கு கேஸ்னாலே பயங்கர பயம். என் தம்பினால் ஒரு முறை ஒரு கேஸ் போய் எல்லாம் நின்னோம், ரொம்ப கஷ்டமாயிருச்சு. கேஸ் போடக்கூடாது அப்படின்னு தான் என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இவன் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறானே. ராஜேஷும் சொன்னான், அண்ணே லீகல் தானே, நம்ம லீகல் தானே செய்கிறோம், ஒன்றும் தப்பு இல்லைண்ணே, நீங்கள் போய் கேஸ் நீங்கள் போடுங்கண்ணே அப்படின்னு அவனும் சொன்னான். தேவனுக்கு பயந்த ஒரு பையன். என்னால் அது எடுத்துக்கவே முடியல, எனக்கு பதில் சொல்லவும் முடியல.
நான் உபவாசம் இருந்து அன்றைக்கி ப்ரேயர் பண்ணேன். தேவன் மத்தேயு 5 வாசிக்கும்போது இந்த வசனத்தை எனக்கு காமிச்சாங்க. உன்னோட வசனம் 40, மத்தேயு 5 வசனம் 40. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. 3/8/2020. உன்னோட ஒருத்தன் வழக்காடி உன் அங்கியை கேட்டானா உன் ட்ரெஸ்ஸையும் கழட்டி கொடுத்துரு. நான் ப்ரேயர் பண்ணுறேன், ஆண்டவரே நீங்கள் ட்ரெஸ்ஸும் கழட்டி கொடுத்துட்டு என்னை அம்மனமாக போக சொல்கிறீங்களா அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணுறேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்படி தான் தேவன் நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க. உன்கிட்ட உன் ஷாலை ஒருத்தன் கேட்டானா ட்ரெஸ்ஸையும் கழட்டி கொடுத்துட்டு வா. என்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் சரிப்பா நான் சரண்டர் பண்ணேன். அவங்க எங்கள் மேலே கேஸ் போட்டு எல்லாத்தையும் வாரிக்கிட்டாலும் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் கேட்டாலும் கொடுத்துடலாம்ப்பா, சரிப்பா ஓகே அப்படின்னு நான் சரண்டர் பண்ண பிற்பாடு தேவன் எனக்கு இந்த வசனத்தை காமிச்சாங்க. வசனம் 25-26. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கு மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். தேவன் சொன்னாங்க, எதிராளி நீ போய் அவங்கள்ட்ட பேசு, அவங்க கேஸ் போகிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட பேசிடு அப்படின்னு சொன்னாங்க. நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே நான் கிளம்பிட்டேன். அன்றைக்கி நைட்டே கிளம்பி நான் பெங்களூர் வந்தேன், மதுரையிலேருந்து மறுபடியும் வந்து அவங்கள்ட்ட போய் நான் பேசினேன். ஓனர்கிட்ட தங்கமான மனுஷன், ரொம்ப தாழ்மையான மனுஷன். அவருக்கு நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது பெங்களூரில், பொம்மசந்திரா நினைக்கிறேன், பொம்மனஹள்ளியில் பெரிய பெரிய டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரிஸ். சின்ன கேபினில் ஒரு சாதாரணமான சேரில் உட்காந்துருப்பார். அவர் பார்க்கணுன்னு சொன்னேன், சரிப்பான்னு சொன்னார். 1 மணி நேரம் அன்றைக்கி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். தேவன் கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். அவர் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டார். அவர் பையன், அப்புறம் அவருடைய தம்பி பையன், அவர் தான் மேனேஜர். 3 பேரையும் தனித்தனியாக பார்த்து 3 முறை போய் பார்க்க தேவன் கிருபை செஞ்சாங்க. அப்போது அந்த மேனேஜர் சொன்னார், 78 lakhs நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும். ஆக்சுவலாக அப்படி தான் அவங்க மெயில் பண்ணியிருந்தாங்க. அதனால் நாங்கள் உங்கள் மேலே கேஸ் போட போகிறோன்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் சொன்னேன், தயவுசெஞ்சு மன்னிச்சிருங்க, தப்பெல்லாம் எங்கள் மேலே தான், நாங்கள் சொன்ன மாதிரி முடிக்கலை, ஆனால் கேஸ்லாம் போடாதீங்க, நான் ரொம்ப சாதாரணமான ஒரு மனுஷன், கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் முடிஞ்சால் அந்த மீதி காசை கொடுங்க, 10 லட்சம் மட்டும் கொடுங்க, ரொம்ப வேண்டாம், அப்புறம் ஜிஎஸ்டி கொடுத்துருங்க, நிறையா கடன் இருக்குது வெளியே, நாங்கள் இதுக்காக வாங்கின கடன்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரு 1 மாதம் கிட்ட நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை எந்த காசும் கொடுக்க முடியாது, கொடுத்த காசு வரைக்கும் தான், நீங்கள் பில் கொடுங்க, கொடுத்த காசுக்கு அதை ஃபைல் பண்ணுங்கள், அப்புறம் ஜிஎஸ்டி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ ஃபைல் பண்ண முடியல. ஸோ இந்த மாதம் ஜான்வரியில் ஃபைல் பண்ணோம். ஸோ நேற்று அந்த காசை கொடுத்துட்டாங்க, 12.5 lakhs ஜிஎஸ்டி அமௌண்ட் கொடுத்தாங்க. அதில் ஜிஎஸ்டி பே பண்ணிவிட்டு நிறைய கடன்களை இங்கே வாங்கினதெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்கு தேவன் கிருபை செய்கிறாங்க. அவங்களோட போய் பேசாமல் இருந்திருந்தால் ஒருவேளை இது இப்படி சால்வ் ஆகிருக்காது. தேவனுடைய வார்த்தையினால் இது இப்படி ஆச்சு. இது ஒரு குறைவான சாட்சி தான், ஆனாலும் ஐ டோன்ட் நோ, ஒவ்வொரு முறையும் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு தான் தோணுது, தேவன் கொடுத்ததை சரியாக கையாட தெரியல. எவ்வளவு ஒரு நல்ல வேலை, தம்பி விசுவாசிச்சிருந்தா ஒருவேளை ஒரு இன்ஜினியர் கிடச்சிருப்பார், ஒருவேளை நல்லபடியாக அந்த வேலையை முடிச்சிருப்போம், அடுத்த 2 வேலை கிடச்சிருக்கும், எல்லா கடனும் அடைஞ்சிருக்கும், எல்லாம் மகிழ்ச்சியாக ஊருக்கு போயிருக்கலாம், ஆனால் செய்யலை. சரி, 25 minutes நான் சாட்சியாக சொல்லிட்டேன். திரும்ப ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணுறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. குறைவான சாட்சி தான்ப்பா, ஆனால் தெரியல இங்கே ஏன் சொல்ல சொன்னீங்கன்னு. எங்கள் தவறுகளினாலே
தேவனே உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே, எங்களை கிருபையாக மன்னிங்கப்பா, நாங்கள் சரியாய் செய்வதற்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ஆவியானவரை தாங்க. உம்முடைய வார்த்தையில் நீங்கள் காண்பிச்சுக்கிறபடி ஜீவிக்கிற பலத்தை சத்துவத்தை தேவன் தர்றீங்க அப்பா. மனுஷங்களுக்காக இல்லை, உறவுகளுக்காக இல்லை, எமோஷன்ஸ்க்காக இல்லை, ஃபீலிங்ஸ்க்காக இல்லை, எதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி தேவனுக்கு உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவராலே எங்களை வழிநடத்துங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மாத்திரம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். சரி, இந்த லூக்காவில் ஒரு அழகான ஒரு பேரபிள், ஒரு மனுஷன், அவன் வந்து ஒரு ஐஸ்வர்யவான். வசனம் 1 யாராவது வாசிக்கிறீங்களா? லூக்கா 16ஆம் அதிகாரம். சரி, ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு உக்கிரனக்காரன், அவன் எஜமான் ஆஸ்தியை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. ஒரு சின்ன கால்குலேஷன் போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால் குட்டி பிள்ளைங்களுக்காக, சரியா? பெரியவங்களுக்கெல்லாம் நோ ப்ராப்ளம். நான் ரொம்ப கணக்கில் வீக், செம்ம வீக், மேக்ஸே எனக்கு வராது, செம்ம மக்கு நான். தமிழ் அதுக்கு மேலே வராது, சரியா? 10th படிக்கும்போது எங்களை ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்க. எங்கள் மிஸ்ஸு ரேவதி மிஸ் ஒல்லியாக இருப்பாங்க, என்னை போலவே, பெரிய கண்ணாடி போட்டிருப்பாங்க, குண்டு குண்டாக இருக்கும், கண்டு மொக்கே தெரியும். அந்த மிஸ் டெய்லி சாயங்காலம் ஒரு 4 பேர், 3 பசங்க ஒரு பொண்ணு, லட்சுமி பிரியா, அவள் நல்லா ஞாபகம் இருக்கா எனக்கு. அவளும் ஒல்லியாக இருப்பாள். அவளுக்கும் ஒன்றுமே ஏறாத மண்டேல அவளை போட்டு மிஸ்ஸை கொட்டுவாங்க. என்னாடி நீனு, சே இது கூடவா தெரியல, A+B² தெரியல உனக்கு. எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் அவளுக்கு சிரிக்கவா இல்லை மிஸ் என்ன அடிப்பாங்களே, நான் என்ன செய்யறதுன்னு அப்படி பயந்துட்டு டெய்லி சாயங்காலம் கிளாஸ். 10th படிக்கும்போது ஒரு மாதம் 2 மாதம் பிரயாசப்பட்டாங்க அந்த மிஸ்ஸு எங்களோட. நான் பாஸ் ஆகிட்டேன், ஜஸ்ட் பாஸ், 35 10th செம்ம மக்கு. சரி, ஸோ அதனால் இந்த ஒரு கணக்கு எனக்கு புரியவே இல்லை. ஒரு நாள் மதுரையில் இருக்கும்போது யதார்த்தமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ உட்காந்தேன், சரி கொஞ்சம் பைல் படிக்கலாம்னு தோணுச்சு. நான் இதை எடுத்து வாசிட்டு இருந்தேன். இந்த கணக்கு எனக்கு பிடியே படலை, சுத்தமாக பிடிப்படலை. நான் திரும்ப வாசித்தேன், எனக்கு பிடியே படலை. தேவன் இந்த மனுஷனை போய் என்ன சொன்னாங்க? இந்த வசனம் வாசிக்கலாமா? வசனம் 8. ஓகே, அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான். என்ன போட்டிருக்கு? வயசாக அவர் ஏதோ செஞ்சுருக்கிறார், சரியா? சரி, இப்போ இதில் என்ன செஞ்சார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்புறம் அது வயசாக நீங்கள் சொல்லுங்கள், ஓகே? சரி, இப்போது இந்த எஜமான்ட்ட இவர் என்ன பண்ணுறாரு? வேலை செய்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், சரியா? அந்த எஜமானுக்கு வந்து வச்சுக்கலாமே, ஒரு 1 லட்ச ரூபா சொத்து இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா, ஒரு எடுத்துக்காட்டா 1 லட்ச ரூபா சொத்து இருக்குது. இப்போ அவர் என்ன செய்கிறாரு? ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்தியை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் என்ன செய்கிறான்? இந்த காசை என்ன செய்கிறான்? எப்படி செலவு செய்கிறான்? தப்பாக செலவு செய்கிறான், சரியா? எஜமான் காசை எடுத்து அவனே சாப்பிட்றான், தப்பாக செலவு செய்கிறான். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அவன் வந்து ஒரு 20,000 ரூபாய் தப்பாக செலவு செஞ்சுட்டான், சரியா? இப்போ மீதி எவ்வளோ இருக்குது? சரி, 80,000 ரூபா இருக்குது, சரியா? ஓகே, சரி, இவ்வளோ தான் இருக்குது. இப்போ எஜமான் என்ன செய்கிறாரு? கணக்கு கொடுன்னு சொல்கிறாரு. அப்போ அவன் எவ்வளோ கணக்கு கொடுப்பான்? எவ்வளோ கணக்கு கொடுக்கணும்? எப்படி கொடுப்பான்? 1 லட்சத்துக்கு எப்படி கணக்கு கொடுக்க முடியும்? என்னம்மா? சரி, குட்டி பிள்ளைங்க கேட்க வேண்டாம், பெரியவங்க சொல்லுங்கள், இது பெரியவங்க கேள்வி. தப்பான கணக்கு ஒருவேளை நம்ம எழுதியிருப்போம், இல்லை எப்படி எழுதணும்னு தெரியும், அப்படி தானே? நம்ம எடுத்து காசு செலவு செஞ்சுட்டோம். 1 லட்ச ரூபா இருக்க வேண்டிய இடத்துல 20,000 செலவு செஞ்சுட்டோம், 80,000 தான் இருக்குது. இப்போது ஓனர் கணக்கு கேட்குறாரு, கணக்கு குறா சாமி அப்படின்னு. ஐயோ,
நான் எடுத்து சாப்பிட்டேனே, போகிற வழியில் டீ குடிச்சிட்டேன், பிரியாணி சாப்பிட்டுட்டேன், செலவாயிருச்சே. ஐயோ, அப்போது எப்படி கணக்கு கொடுக்குறது? எப்படி கணக்கு கொடுப்போம்? கேட்டுச்சு எனக்கு. என்ன சொன்னீங்க? பில்லு. அட்ஜஸ்ட்மெண்ட். செம்ம வார்த்தை. அட்ஜஸ்ட்மெண்ட், காம்ப்ரமைஸ். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட். சரி, அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் முக்கியமான வார்த்தை. சரி, அட்ஜஸ்ட்மெண்ட். இதில் எழுத வேண்டாம், இங்கே வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட். சரி, இப்போ இவர் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. யார்? இந்த புத்தி உள்ள வேலைக்காரன், உக்ரான்காரன். எப்படின்னு பார்ப்போமா? வசனம் 3. சரி, இங்கே பாருங்களேன். அவர் கணக்கு பார்த்து கண்டுபிடிச்சிருவார். இவன் வந்து ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சிருவார். கண்டுபிடிச்சா என்ன ஆயிரும்? அவர் பயங்கர வைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கண்டுபிடிச்சிருவார். அப்போது இப்படி சொல்லிட்டாருன்னா எனக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, நான் வேலை செஞ்சு நான் பிழைச்சி சாப்பிடணும். இன்னொன்று, நான் பிச்சை எடுக்கணும். எனக்கு வேலை செய்ய பலம் இல்லை, வயசாகிடுச்சு. பிச்சை எடுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ நான் ஒன்று செய்கிறேன், ஐ வில் அட்ஜஸ்ட் த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் 4. ஓகே, இப்போது அவர் செகண்ட் சாய்ஸை சூஸ் பண்ணல. என்ன சூஸ் பண்ணல? பிச்சை எடுக்கிறதுக்கு அவர் சூஸ் பண்ணலை. அவர் என்ன சூஸ் பண்ணுறாரு? வேலை செய்கிறதுன்னு சூஸ் பண்ணலை. வைஸாக ஒன்று செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? நம்ம அட்ஜஸ்ட் செய்வோம், ஆனால் என்ன செய்வோம்? இங்கே தான் அவர் வைஸ். எப்படி வைஸ்? அக்கா மாதிரிலாம் சொல்லுங்கள். அக்கா மாதிரில, தங்கச்சி மாதிரிலாம் சொல்லுங்கள். எப்படி வைஸ் சிஸ்டர்? நீங்கள் நல்லா யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லுங்கள். என்ன செஞ்சார் அவர்? அவர் அட்ஜஸ்ட் பண்ணார். ஆனால் எப்படி வாய்ஸ், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணார்? அட்ஜஸ்ட் பண்ண தெரியாமல் அட்ஜஸ்ட் பண்ணார். சரி, எப்படி பண்ணாருன்னு கீழே வாசிப்போம். இங்கே பாருங்களேன். என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது. அவருக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்படி செஞ்சால் நம்ம வேலை செய்ய வேண்டாம், நம்ம பிச்சை எடுக்க வேண்டாம், நம்ம என்ன செய்யலாம், நம்ம இது மாதிரி செஞ்சோன்னா அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சார். என்ன செஞ்சார்? வசனம் 5. ஓகே, அவர் 3 பேரை கூப்பிட்டு போகிறார். சரியா? 3 பேர், பெரிய பெரிய கடங்காரங்க, பெரிய பெரிய கடங்காரங்க, 3 கடங்காரங்க கூப்பிட்டு அவங்ககிட்ட பில்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. சரியா? எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாரு? வாசிங்க. அப்புறம் சரி, இங்கே பாருங்களேன். 100 குடம் எண்ணெய், 100 குடம் எண்ணெய். என் தமிழில் வீக்கு நான் 3 சொல்லி என்ன 2 சொல்லி என்ன 3 சொல்லி என்ன. சரியா? தப்பா? கரெக்டு. ஓகே, பார்த்தீங்களா என்ன காமெடி? இந்த பைபிள் ஏத்தாப்பில் இருக்குது, இதை பார்த்து எழுத தெரியல எனக்கு. பார்த்தீங்களா? வசனம் 6. என் நெய். வண்டர்ஃபுல். சரி, உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். 100 குடம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம 10,000 ரூபா வச்சுக்கலாம். சரியா? 10,000 ரூபா. அவர் சொல்கிறாரு, இதை வாங்கிட்டு நீ 5,000ன்னு எழுதி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேயா? ஓகேயா? சரிதானே? அதானே சொன்னார். 100 குடம் என்ன வாங்கியிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இதை அடிச்சுட்டு 50 குடம் தான் வாங்கினேன்னு சொல்லு அப்படிங்கிறார். இதில் யாருக்கு பெனிஃபிட்? பிள்ளைங்க, வாங்கினவங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா 10,000 ரூபா கொடுக்க தேவையில்லை, 5,000 ரூபா கொடுத்தா போதும். சரியா? யார் காசை யார் கொடுக்குறா? யார் காசை தாராளமாக வழங்குறது யார்?
எஜமான் காசை ஒரு முட்டாள் இல்லை, ஒரு புத்தி உள்ள அநீதியான ஒரு ஊழியக்காரன் என்ன செய்கிறான்? சரி, ஓகே, அவர் காசு தானே, ஏன் அப்படி செய்கிறாரு? நாளைக்கு அவன் நமக்கு என்ன செய்வான்? உதவி செய்வான் அப்படின்னு நினச்சி செய்கிறார். ஓகே, புரிஞ்சிருச்சா? சரி, இப்போது 5000 எழுதியாச்சு. அப்புறம் இன்னொருத்தர் இவர் 1 எண்ணெய் 2 வந்து கோதுமை 100 கலம். சரி, அதை வாங்கி ஓகே, இங்கே 80. சரியா? சரி, இன்னும் இதே நம்ம 10,000 வச்சுக்கலாம், இல்லை 20,000 வச்சுக்கலாம். 20,000 வாங்கிட்டு 20% 4,000 கழிச்சுட்டு 16,000 எழுதுன்ட்டார். சரியா? சரி, இதில் யாருக்கு லாபம்? கடன் பட்டவனுக்கு தான் லாபம். சரியா? சரி, முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே வாங்க, இந்த கணக்குக்கு போவோம். இந்த 5 ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போது எஜமானுக்கு எவ்வளோ காசு இருக்குது? எஜமான்கிட்ட ஏற்கனவே இந்த அநீதியான உக்கரான்காரன் இவ்வளோ காசு சாப்பிட்டாரு, 20,000 ரூபாய். இவ்வளோ தான் காசு இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ கொண்டு வரணும்? 1 லட்சம் கொண்டு வரணும். சாரி, இப்போது 10,000 ரூபா கொடுக்குறவங்கிட்ட 5,000 எழுதிட்டார். சரியா? இங்கிட்ட குறைச்சி எழுதிட்டார். அப்படின்னா சரி, 16 5 21,000. நியாயப்படி இன்னொரு 5 இன்னொரு 4 9,000. சாரி, நான் கணக்கில் வீக்கு, ஏதாவது புரியல என்கிட்ட கேளுங்க. 21 9 30. 30,000 வர வேண்டிய இடத்துல அவர் 21,000 தான் வர்ற மாதிரி கணக்கு எழுதிட்டார். புரிஞ்சா? நான் சரியாக சொல்லியிருக்கேனா? போன முறை இந்த கணக்கு நான் ஈஸ்ட் சர்ச் சொல்லும்போது என் வைஃப் சொன்னால், ஏங்க எவ்வளோ சிம்பிளான கணக்கு போட்டு ஏங்க இப்படி குழப்பி எடுத்தீங்கன்னு இன்னைக்கு காலைல சொன்னான் என்கிட்ட. தயவு செஞ்சு இது புரியலாம் என்ன சொல்லிடுங்க. சரியா நான் சொன்னது? புரியல, உண்மையிலே புரியல. சரி, இதை இப்படி வச்சுருவோம். சாரிப்பா. 2 பேர்கிட்ட கடன் பட்டவங்க. ஒருத்தருக்கு 100 பேக் கோதுமை, இன்னொருத்தருக்கு 100 கலம் எண்ணெய். சரியா? எண்ணெய் வாங்குறவங்ககிட்ட பாதியாக எழுதியாச்சு, கோதுமைகிட்ட பாதியாக எழுதியாச்சு. சரியா? சரி, இப்போது எஜமானுக்கு கொடுக்க வேண்டியதுலேருந்து காசு இன்னும் குறைஞ்சிருச்சு. அப்படின்னா கணக்குப்படி எவ்வளோ குறைஞ்சிச்சு? எஜமானுக்கு இன்னும் குறைஞ்சிருச்சு. அப்படி தானே? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எஜமானுக்கு திருப்பி வர வேண்டியதில் அந்த 100 காலத்தையும் அவர் அடித்து 50ன்னு போட்டார், இந்த 100 அடித்து 80ன்னு போட்டார். அப்போ எஜமானுக்கு வர வேண்டிய காசில் இன்னும் அவர் கம்மியாக்கிட்டார். புரிஞ்சா? இதுதான் உண்மை. சரியா? எஜமானுக்கு வர வேண்டிய காசில் அவர் இன்னும் குறைச்சிட்டார். சரியா? சரி, இப்போ இந்த எஜமான் என்ன சொன்னார்? 8 வசனம் 8. சரி, இங்கே பாருங்களேன். ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் உலகத்தின் பிள்ளைகள் அதிக புத்திமான்களாக இருக்கிறார்கள்னு இங்கே ஒன்று போட்டிருக்கு. இந்த அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாக செஞ்சான்னு எஜமான் பார்த்து மெச்சிக்கிட்டாராம். என்னால் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியல. இவன் எஜமான் ஆஸ்தியை அழிச்சு போட்டான், அவன் எப்படி புத்தியாக செஞ்சான்னு இந்த எஜமான் சொன்னார் அப்படின்னு என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. சரியா? சரி, இந்த எஜமான் யார்? கெஸ் பண்ணுங்க. யார்? இயேசுவானவர். தேவன் தான் எஜமான். சரியா? ஐஸ்வர்யமான் தேவன் என்ன எதிர்பார்க்குறாங்க? கணக்கில் சரியாக இருக்கணும், டேலி ஆகணும். என் காசை வாங்கி நீ சாப்பிட்டுட்ட, எனக்கு டேலி பண்ணு அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. அதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். எப்படி? தேவனுடைய ஐஸ்வர்யம், அவருடைய தயாளம், அவருடைய குணத்தின் நிறைவு எதில் வெளிப்படும் அப்படின்னா, நம்ம தேவன்கிட்ட போய் ஒவ்வொரு நாளும் பாவரிக்கை செய்யும்போது வெளிப்படும். சரியா?
தெரியல. பாவரிக்கை பாவங்கள் நிறையா செஞ்சால் பாவரிக்கைகள் கண்டிப்பாக நிறையா தான் இருக்கும். ஒருவேளை பாவம் நமக்கு உணர்த்தப்படாமல் இருந்துச்சுன்னா நம்ம அறிக்கை செய்ய மாட்டோம். இல்லைன்னா பாவங்கள் கம்மியாக இருக்கும்போது அறிக்கைகள் கம்மியாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் பாவம் பாவம்தான். ஒரே ஒரு பாவத்துக்கு தான் கிறிஸ்து வந்து மரித்தார், அப்படி தானே? ஒரே ஒரு பாவத்துக்கு தான் கிறிஸ்து வந்து மரித்தார். ஸோ அதனால் பாவ அறிக்கை செய்யும்போது தேவன் என்ன கொடுத்து மீட்டு கொண்டாங்க? நம்மளை கிறிஸ்து இயேசுவை சிலுவையில் அறைய கொடுத்து மீட்டு கொண்டாங்க. ஸோ இந்த பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி இந்த பரிகாரம். சரியா? எஜமான் உடைய சொத்து என்னென்னா கிறிஸ்து. அவர் கிறிஸ்துவே நமக்கு கொடுத்துட்டாரு. நம்ம எல்லாரும் உக்ரானக்காரங்க. சரியா? தேவன் கிறிஸ்துவே கொடுத்துட்டாங்க. நம்ம கிறிஸ்துவோடைய நாமத்தினால என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம தவறுகளுக்காக மன்னிப்பு வாங்கிட்டே இருக்கிறோம். சரி, நம்ம அவரை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பிறருக்கு கொடுக்க வேண்டிய இதை சரியாக கொடுக்க மாட்டோம். சரியா? வேறு மாதிரி சொல்லணும்னா, நம்ம வாங்குகிற மன்னிப்பை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பிறருக்கு கொடுக்க மாட்டோம். சரியா? இதை வந்து ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லலாம். லார்ட்ஸ் ப்ரேயர் இருக்குல்ல, லார்ட்ஸ் ப்ரேயர் எப்படி சொல்லுவாங்க? ஆமாம் ஆமாம், நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. சரியா? டிரான்சாக்ஷன், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். இந்த 16 சாப்டர்லேயும் இதுவுமே ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். இந்த அதிகாரத்தை நான் எப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்? ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் எனக்கு புரியவே இல்லை. ஹைதராபாத்தில் அந்த கடை ஓனர் ஆஃபீஸை காலி பண்ணணும், ஆஃபீஸுக்கு சில காசுகள் கொடுக்கணும், அவர் அட்வான்ஸில் கழிச்சிட்டு தரேன்னு சொன்னார். அவர் எனக்கு 3500 ரூபாய் காசு கொடுக்கணும். சரியா? சுத்தமாக காசு இல்லை. அவர் அந்த காசை எனக்கு கொடுத்தா தான் எனக்கு செலவுக்கு காசு இருக்கும். நான் கணக்கு போட்டுட்டு சரி அவர் அந்த காசை கொடுப்பாரு, நான் எப்படி அது கொடுக்கணும் அவர் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் போய் அவர்கிட்ட கேட்குறேன். அவர் வேறு ஒரு கணக்கு காமிச்சார். ஒரு கணக்கு காமிச்சு எந்த காசுமே இல்லை, எல்லாம் சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சே, பட்ட பகலில் இப்படி போய் சொல்கிறாரு இந்த மனுஷன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு என்ன செய்யணும்னு தெரில. அப்படியே சார், சரி சார் நான் பார்த்துட்டு வரேன் சார் அப்படின்னு வந்துட்டேன். நான் வந்து ப்ரேயர் பண்ணுறேன். நான் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு இந்த அதிகாரம் ஞாபகம் வந்துச்சு. அநீதியான உக்ரானக்காரன் என்ன புத்தியாக செஞ்சான் அப்படின்னு நான் எழுந்துச்சு நான் பார்க்குறேன், தேடுறேன், கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சேன்? வெறும் 3500 ரூபா தானே, சரி பரவாயில்ல, அவர் என்னை ஏமாத்தினதை நினச்சாலும் இட்ஸ் ஓகே. நான் அவருக்கு தேவனுடைய குணத்தை தானே காட்டணும். நான் அந்த மனுஷனை நான் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு எனக்கு தேவன் உணர்த்தினாங்க. என்ன உணர்த்தினாங்க? அவர் ஒரு ஆர்டன்ட் ஹிந்து, யோகா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். தேவன் அங்கே ஒரு அழகான ஒரு ஆஃபீஸ் கொடுத்து அந்த மனுஷனை எனக்கு காமிச்சு, ஸோ இட்ஸ் ஓகே. தேவன் சொல்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சாங்க. நான் ப்ரேயர் பண்ணி, தேவனே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என் இறுதியும் கேட்க மாட்டேங்குது, எனக்கு அந்த காசு வேணும், சண்டை போடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு தான் நான் ப்ரேயர் பண்ணேன். தேவன் அந்த பலத்தை கொடுத்தாங்க. அவர்கிட்ட இட்ஸ் ஓகே சார், நீங்கள் சொன்னது சரிதான், பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு தேவன் பலம் கொடுத்தாங்க. அநியாயமான மனிதர்கள்ட்ட நம்ம எப்படி தேவனை காண்பிக்கிறது? அவங்க அநியாயங்களை நம்ம என்ன செய்யணும்? இட்ஸ் ஓகே. அதுக்கு பலன் நம்மகிட்ட இல்லவே இல்லை, தேவன் தான் பலன் தர்றாங்க. சரியா? சரி, இன்னும் ஒரு குட்டி ஒன்று, அதை மட்டும் முடிச்சிடலாம். சரியா? அது எந்த அதிகாரம் ஏஞ்சா? ஓகே, 16 லூக்கா 16 இல்லையே, இன்னொரு இடத்துல ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு ஏழை விதவை. சரியா? அந்த விதவை என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு
ஓகே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். ஒரு நியாயாதிபதி, ஒரு விதவை, சரியா? இங்கேயும் ஒன்று. அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் ஒரு எதிராளி, ஒரு நியாயாதிபதி, ஒரு விதவை, ஒரு எதிராளி இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். சரியா? வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்றார். சரி, இந்த இடத்துல தேவன் சொல்ல போகிறாங்க. அந்த இடத்துல தேவன் சொன்னாங்கல்ல, அநீதியான ஊழியக்காரன், உக்ரானக்காரன் எவ்வளோ புத்தியாக செஞ்சான்னு தேவன் சொன்னாங்களே, இங்கே சொல்கிறாங்க, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. சரியா? அங்கே சொன்ன அதே தேவன் அவன் எவ்வளோ புத்தியாக செஞ்சான், அதே மாதிரி இங்கே சிந்திச்சு பாருங்கள், அப்படி போல் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன செஞ்சார்? இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். சரி, இந்த அநீதியான நியாயாதிபதி யார்? யாராவது கெஸ் பண்ணுறீங்களா பெரியவங்க? ஷாக்கிங்கான ஒரு பதில், தேவன். எப்படின்னா கவனிங்களேன், நான் பெரிய அநியாயக்காரன், எத்தனை முறை தப்பு செஞ்சுருக்கிறேன், எவ்வளோ தவறு செய்கிறேன் என் வாழ்க்கையில். 40 வயசு ஆகுது, எத்தனை முறை தப்பு செஞ்சுருக்கிறேன். எல்லா முறையும் தேவன் என்ன மன்னிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? ஒரு தப்பும் செய்யலை, ஒரு தப்பும் செய்யலை. அவருடைய சொந்த குமாரன் தேவன் அவரை கொடுத்துட்டு, இட்ஸ் ஓகே, நான் இவனை எடுத்துக்கிறேன். இது நியாயமா? எந்த விதத்தில் நியாயம்? தேவகுமாரனை, அநீதியான பாவத்தால் நிறைந்த மனுஷ குலத்தை தேவன் மன்னிக்கிறாங்க. இது எந்த விதத்துலேயுமே நியாயம் இல்லை. சரிமா? நியாயமே இல்லை. தேவனுடைய பார்வையில் அது நியாயம். சரியா? மனுஷனுக்கு எட்டாதது தேவனுக்கு. அப்படியே வசனம் 7, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அந்த விதவை, சபை, நம்ம, அந்த எதிராளி பிசாசு, தேவன் ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க. அந்த எதிராளி இன்னும் நம்மகிட்ட போல, நம்மகிட்ட இன்னும் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஒரு காலம் வரும், தேவன் என்ன செய்வாங்க, அன்னைக்கு அவனை ஒன்றும் இல்லாமல் செய்வாங்க. சரியா? சரி, கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். லூக்கா 11ஆம் அதிகாரம், லூக்கா 16ஆம் அதிகாரம், கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். வசனம் 10, கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறு ஒருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாக இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவன் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். சரி, இதே விஷயத்தை பவுல்
வேறு மாதிரி சொல்கிறாரு. சரியா? அதை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், முடிச்சிடலாம். 5 minutes. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோடே வழக்கு உண்டானால், ஒரு கேஸ், ஒரு பிரச்சனை, லீகல் எண்ணம் போல, வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? தேவன் டைரெக்டாக சொல்கிறாங்க, உங்களுக்கும் பிரச்சனை சகோதரர்கள், நீங்கள் இப்படி பிரச்சனையை தீர்க்காமல் ஏன் அநீதக்காரனிடத்தில் போகிறேன்? வசனம் 2, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? 1000 ரூபா ஒரு பிரச்சனை, சண்டை 2 பேருக்குள்ளே அப்படின்னாலும், 1000 கோடிக்கு 2 பேருக்குள்ளே சண்டை சர்ச்சுக்குள்ளே அப்படின்னாலும் அற்பமான விஷயந்தான். காசு ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்கவே இருக்காது. சரியா? அற்பமான விஷயம் காசு. வசனம் 3, தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாதிருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்து கொள்ளுங்கள். சர்ச்சில் சில பேரை அவன் கிடக்கா எப்போ இப்போ சொல்லிட்டே இருப்பான், ஒன்றதுக்கு உதவாத, ஒரு பைசாவுக்கு உதவலப்பா, சும்மா சின்ன வேலை தான், ஏதோ வாட்ச்மேனாக இருக்கிறான், ஏதோ டிரைவர் பஸ் ஓட்டிகிட்டு இருக்கிறான், ஏதோ சின்ன ஒரு வேலை செய்கிறான், அவனை போய் போயிடு. ஆமாம், என்னமோ கடவுள் பயந்தவனா, காசும் இல்லை ஒன்றும் இல்லை, பிச்சை எடுத்துருக்கான், நான் தான் அவனுக்கு 1000 ரூபா கொடுத்தேன். அற்பமாக என்றீங்களே அந்த மனுஷன், அவன்கிட்ட போய் நில்லுங்க. உங்களுக்கு பிரச்சனை எவ்வளவு? 1 கோடி ரூபா பிரச்சனை, சண்டை தீர்க்க முடியலையா? அங்கே இருக்கான் ஒருத்தன், தேவனுக்கு பயந்த ஒருத்தன், அற்பமாக நீங்கள் என்னீங்களே அவன்தான், அவன்கிட்ட போய் நில்லுங்க. அவனுக்கு தெரியும் இது சரி இது தப்புன்னு. ஏன்னா தேவன்ட்ட அவன் என்ன செய்கிறான், உறவு வச்சுக்கிறான், ஒவ்வொரு நாளும் பேசுகிறான், தேவன் சொல்லி கொடுக்குறாங்க. அவன்கிட்ட போய் நில்லுங்க, அவன் சொல்லுவான் இதான் சரி செய்யுங்க, ஏன்னா எங்கே இருக்குது, இதோ இங்கே போட்டுட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவான். வசனம் 5, உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன், சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? வசனம் சொல்லுது, ஏன்பா பரவாயில்லப்பா, அடி வாங்கினா என்ன, நஷ்டப்பட்டா என்ன, ஏன் அப்படி செய்யணும்? ஏன்னா தேவன வார்த்தை அப்படி சொல்லுது. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்கள். வசனம் 9, 10 மட்டும் வாசனை முடிக்க போகிறேன். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரங்க ஒரு நாளும் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. வெளிப்படுத்தலில் இதை வாசிக்கிறோம். வசனம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே தள்ளப்படுவார்கள். 21ஆம் அதிகாரத்திலும் 8:27 வாசிக்கிறோம். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலை பாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் அக்னி கடலில் பங்கடைவார்கள்னு வாசிக்கிறோம். 27 இதே விஷயத்தை வாசிக்கிறோம். தீட்டுள்ளது அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லைன்னு வாசிக்கிறோம். தேவனுக்கு இது சித்தம் அப்படின்னா
தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம ஜீவிக்கலை அப்படின்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. டில்யூஷன், சரியா, காம்ப்ரமைசிங் டில்யூஷன், இதுதான் கடைசி காலத்தில் தேவன் சொன்ன வஞ்சகங்களில் முதலாவது வஞ்சகம், சரியா. டில்யூஷன். என்ன டில்யூஷன் அப்படின்னா இது சரிதான்ல அப்படின்னு அதிலேயே நிற்கிறது, சரியா. ஆனால் அது தேவனுடைய குணமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை. நீங்கள் அநியாயமாக அடிக்கப்பட்டாலும் அடி வாங்கிட்டு போகிறது தான் தேவனுடைய குணம், சரியா. தேவன் சொல்லும்போது சொன்னாங்க மத்தேயுல, ஒரு கணத்தில் அடித்தா இன்னொரு கணத்தை காட்டு ஆபிரகாம், போய்கிட்டே நீ வாட்டுக்கு, நான் பார்த்துக்கிறேன் அவங்களனா தேவன் அவங்கள நேசிக்கிறாங்க, சரியா. அவங்கள நான் அடித்து நொறுக்கி காலை ஒடிப்பேன்னு தேவன் சொல்லலை. நான் அவங்கள நேசிக்கிறேன் ஆபிரகாம், நீ அடி வாங்கிட்டுக்கிட்டு வந்துரு, நாளைக்கு அவன் வந்து உன்னை கட்டி பிடிச்சி என்ன செய்வான், சாரி தம்பின்னு சொல்லுவான்னு தேவன் சொல்கிறாங்க, சரியா. தேவன் அப்படிப்பட்ட தேவன். ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்லவே, அப்படி தான் பைபிளில் வாசிக்கிறோம். யாரும் கெட்டு போகக்கூடாது. அநீதி உள்ள உலக பொருளினாலே யாரை சம்பாதிக்கணுமா, சிநேகிதரை சம்பாதிங்கள்னு தேவன் சொல்கிறாங்க, சரியா. ஸோ உலக பொருள், காசு, பணம், வீடு, பங்களா, சொத்து, வாட் எவர், இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. ஐ மீன் இந்த காரு, ஓசி காரு, என் தம்பியோடைய காரு, நல்ல வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது, தேவன் நடத்துகிறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இல்லாட்டியும் ஒன்றும் இல்லை. தேவன் போஷிக்கிறாங்கல்ல, உண்ண உணவு, உடுக்க உடை எல்லாம் கொடுக்குறாங்க. நான் போடுறது எல்லாம் ஓசி தான், என் சாக்ஸ்லேருந்து எல்லாம் என் தம்பி வாங்கி கொடுத்தது, நிறைய பேர் கொடுத்தது. ஸோ காட் இஸ் லீடிங். அப்புறம் என்ன, தேவன் இன்னும் நடத்துவாங்க. எவ்வளவோ மகிழ்ச்சி தான், தேவனோடு இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி தான். எவ்வளவு ப்ரெஷர் இங்கே வந்தாலும், சம்டைம்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகியிருந்தாலும் தேவன் கற்றுக் கொடுக்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறாங்க. இதான்ப்பா வாழ்க்கை, இப்படி தான்ப்பா நீ செய்யணும், இந்த இடத்துலலாம் நீ மிஸ் பண்ணிட்ட, நீ விசுவாசம் இல்லாமல் போயிட்ட, நீ ஆபிரகாம் போல் இருக்க வேண்டியவன், உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பன ஆக்குவேன் நான் சொல்லியிருக்கிறேன், நீ ஏன்ப்பா எப்படி இருக்கிற, அவிசுவாசியாக இருக்காதப்பான்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ தேவன் நடத்துவாங்க. எவ்வளோ தூரம் எப்படி போனாலும் தேவன் தூக்கி நிப்பாட்டுறாங்க. நமக்கும் தேவனுக்குள்ள அப்படி இல்லை. தேவன் நம்ம மேலே வச்சுருக்க அன்புனால தேவன் தான் நம்மளை என்ன செய்கிறாங்க, தூக்கி நடத்துகிறாங்க. நான் போகிறனால இல்லை, தேவன் என்கிட்ட வரனால. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேலான தேவன் நம்ம வச்சுருக்கிறோம். காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. ஒரே பண்ணியிருந்தாலும் தேவனுடைய கிருபையினால், அவருடைய குமாரன் நம்ம மீட்பர் கிறிஸ்து இயேசுவினால் நம்ம என்ன செய்ய முடியும், அதையும் ஜெயிச்சு வர முடியும். எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்குது. சண்டை பெருகி எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இன்னும் இருக்குது. நாளைக்கு கூட ஒரு இஷ்யூ சென்னையில், ஆனாலும் தேவன் நடத்துவாங்க, எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவாங்க. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட தேவன். உலகத்தின் மனுஷங்க மூலமாக இல்லை, தம்முடைய பிள்ளைகளால் தேவன் செய்வாங்க. ஒரு கல்யாணம் நின்றுச்சு மதுரையில், அட்வென்டிஸ்ட் கல்யாணம். எங்கள் சர்ச், மதுரை ஈஸ்ட் சர்ச் பொண்ணு ஜெனிஃபர், தங்கமான பொண்ணு தான். ஆனால் தெரில, அன்றைக்கி முந்தின நாள் அவள் அவ்வளோ நேரம் அழுதுருக்கா போல். யாரெல்லாம் பாஸ்டர் அன்பையா போய் பேசுகிறாங்க, ஜோதி அன்பையா, இன்னொரு பாஸ்டர் பேசுகிறாங்க. அவள் வேணான்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் நைட் நிச்சயதார்த்தம் அப்போது 1 மணி நேரம் ஆச்சு, எல்லாம் உட்காந்துருக்கோம், பொண்ணு வரல. அவங்க எதை சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி அவளை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இருந்தா சேலைலாம் வாங்கினா, எல்லாம் செஞ்சா. அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் தேவன் எழுப்பி பெரிய பண்ண வச்சாங்க. பயங்கரமான ஒரு, அவள் இன்னைக்கு கல்யாணத்துக்கு வரமாட்டான். ஃபோன் பண்ணி கேட்குறேன், அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. என்னென்னு கேட்டால், அவள் சாப்பிடல 3 நாளாக, நேற்று ஈவினிங் கல்யாணத்தில் சாப்பிட்டு அவளுக்கு மயக்கம் ஆயிடுச்சு, ஸோ அதனால் மயங்கி விழுந்துட்டான். திரும்ப நான் ப்ரேயர் பண்ணுறேன். தேவன் அவளை போய் பார்க்க சொன்னாங்க. நான் போகிற வழியில் நின்று ரோட்டில் ஒரு இடத்துல முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணுறேன். தேவன் சில வார்த்தைகள்லாம் கொடுக்குறாங்க. நான் போய் பேசுகிறேன் அந்த பொண்ணுகிட்ட. ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் ஒரு சின்ன பெட்டில் படுத்துருக்குறான். என்ன பாப்பா இப்படி வந்து படுத்துட்டேன், ஆனால் சாரிண்ணே, நான் சாப்பிடாம இருந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சுனே அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா சாப்பிடாம இருந்தேன் அப்படின்னு கேட்டேன். எனக்கு இதில் விருப்பமே இல்லைண்ணே. ஏன்டா சொல்லலை முதல்ல, நான் சொன்னேனே எவ்வளவோ, யாருமே கேட்கலண்ணே, எல்லோரும் என்னை இது கம்பல் பண்ணாங்கண்ணே, நான் எவ்வளோ சொன்னேனே கேட்கல. இல்லை பாப்பா, ஓன் சாய்ஸ் தான், கல்யாணத்துக்கு வந்தாச்சு, இன்னைக்கு கல்யாண நாள்,
நீ இங்கே உட்காரணும், நீ இப்படி இருக்கிறது இட் இஸ் ராங், ஓன் சாய்ஸ். நீ இதே மாதிரி நீ என்ன செஞ்சுருக்கணும், அன்றைக்கே செஞ்சுருக்கணும். இன்றைக்கி செஞ்சது உனக்கு சர்ச்சுக்கு அவமானம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேவனுடைய நாமத்தை நீ என்ன பண்ணிட்ட, தூஷிச்சிட்ட, பெரிய அவமானம்பா. ஒரு அதிகாரம் வாசிக்க சொன்னால் வாசித்து சில காரியங்களை பேசிட்டு நான் வந்துட்டேன். இங்கே வந்துட்டா அவங்க மகாலில் இருக்கிறாங்க, மாப்பிள்ளையோடைய அம்மா பயங்கர ப்ராப்ளம், பொண்ணு அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே மன்னிப்பு கேளுங்க, அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போங்க. எல்லோரும் உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி பாஸ்டர் தங்கராஜ், பாஸ்டர் ஜோதி அன்பையா, திடீர்னு தங்கராஜ் யாரையும் கூட்டு வர்றார். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு கோடு போட்டு கட்சிக்காரங்க ஒரு 6-8 பேர் வர்றாங்க. எனக்கு பயமாயிருச்சு. பாஸ்டர் ஏன் அவங்கள கூட்டு வரீங்க பாஸ்டர்? இல்லை அப்ரஹாம், அவங்க நான் சொல்ல கேட்க மாட்டாங்க, நான் சொல்கிறத கேட்க மாட்டேன். இல்லை பாஸ்டர் அவங்க கேட்பாங்க, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், அவங்க கேட்பாங்க. நான் சொல்கிறேன் பாஸ்டர், அவங்க கேட்பாங்க. பொண்ணு வீட்டில் இல்லை, மாப்பிள்ளை வீட்டில் நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க. இல்லை பாஸ்டர், நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, 2 பெரிய பாஸ்டர் இருக்கிறீங்க, நீங்கள் தான் பாஸ்டர் இதை பேசி முடிக்கணும், நீங்கள் தான் எல்லாத்தையும் பேசுனீங்க, நீங்களே பேசி டிசால்வ் பண்ணுங்கள் பாஸ்டர். இல்லைப்பா கேட்க மாட்டாங்க. அவங்க வந்தாங்க, ஏய் யார் நீ, ஓரமாக போ. அவர் வந்தார், என்ன தம்பி, அண்ணா நாங்கள் கிறிஸ்தவங்கண்ணா, இந்த வேதத்தில் போட்டிருக்கு, எங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை, நாங்கள் தானே அதை பேசி தீர்த்துக்கணும், நீங்கள் கண்டிப்பாக இங்கே தேவையில்லைண்ணா. இப்போ மாதிரி சொல்லிக்கலாம்ல, எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்தீங்க? உடனே இப்போ ஓரமா. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாம் தாறுமாறு, தப்பு, நிறையா காசு, தப்பாக நடந்துச்சு. தேவநாமம் அங்கேயும் தூஷிக்கப்பட்டுச்சு. 2 பேருக்குள்ள பிரச்சனை. காலங்கள் இன்னும் கொடிய காலங்கள், சரியா? ஐ டோன்ட் நோ. தேவநாமம் எப்படிலாம் தூஷிக்கப்படணும் அப்படிலாம் தூஷிக்கப்படுது தேவனுடைய பிள்ளைகளால். என்னாலேயும் ஆயிருக்கு. சரி, காம்ப்ரமைஸ் சின்ன விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு இன்றைக்கி நைட்டு இது சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது. ஒவ்வொரு நாளும் சாபத் முடிஞ்ச உடனே கடையில் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும். அப்படியே காம்ப்ரமைஸ், சின்ன விஷயத்தில் அப்படி ஆரம்பிச்சு காம்ப்ரமைஸ் பெரிய விஷயம் வரைக்கும் பாவம் நமக்குள்ளே நுழைஞ்சிரும். சரி, நான் ஒரு ப்ரேயர் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் இந்த மத்தியான வேலைக்காக நன்றியப்பா. அப்பா, நம்முடைய சமூகத்தில் நிற்கிறதுக்கு தேவன் கிருபை கொடுத்தீங்கப்பா. தகுதி இல்லாத மனுஷன்ப்பா, தகுதியே இல்லைப்பா. இன்றைக்கி நின்று உங்களுடைய வார்த்தை எடுத்து விவரித்து பேசுவதற்கு தகுதி இல்லைப்பா. என்கிட்ட அவ்வளோ புத்தியும் இல்லை அப்பா. நான் என்ன சொன்னேன்னு கூட எனக்கு சரியாக தெரியல. ஆனால் உங்களுடைய ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைங்கிட்ட பேசியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன்ப்பா. அப்பா, எங்களால் ஒன்றும் இல்லைப்பா, எங்களால் இல்லை. தேவன் இந்த பெரிய பட்டணத்தில் உமக்காக ஒரு அழகான பெரிய ஆலயம், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ஒரு ஆசிரமம், அப்பா உலகம் பூரா உமக்கு சாட்சியாக இருக்க வேண்டிய இருக்கிற இந்த இடத்திற்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனே, எங்கள் குறைகளினாலே, நாங்கள் செய்கிற அற்பமான தவறுகளினாலே, அப்போ அநீதியான உலகப் பொருளுக்காக நாங்கள் அடிச்சுக்கிறதுனால, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை அவிசுவாசிகள் மத்தியிலே தூஷிக்கிறோம். உண்மை அறியாத ஒரு லாயர், ஒரு ஜட்ஜு, அவங்க வச்சுருக்கிற சட்டம் எல்லாம் அருவருப்புப்பா. தேவனே, அற்பமானவர்கள்ட்ட நிற்க உதவி செய்யுங்க அப்பா. நீங்கள் ஞானத்தை கொடுத்துருக்குறீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு, நீங்கள் உங்களுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக் கொடுங்க. அப்படி போல் செய்வதற்கான இருதயத்தை, தாழ்மையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. அப்பா, காசு இருந்துட்டால் நாங்கள் பெரிய ஆளாப்பா, அப்போல்லாம் இல்லைப்பா, ஒரு நாளும் இல்லைப்பா. எல்லாம் பரதேசிகளாக ரோட்டில் தெரிஞ்சுருக்குறோம்ப்பா. ஒன்றுமே இல்லாமல், சாப்பிடக்கூட வழி இல்லாமல் தெரிஞ்சுருக்குறோம்ப்பா. தேவன் கிருபையாகவே ஆசீர்வதித்து எல்லாத்தையும் கொடுத்துருக்குறீங்க. இன்றைக்கி எல்லாமே இருக்கிறனால நாங்களாம் பெரிய ஆள்லாம் இல்லைப்பா. தேவனே, உங்களுடைய அன்பு தான்ப்பா எங்களை இணைக்கணும். காசு ஒரு பொருட்டே அல்ல. எங்கள் இருதயங்கள் உள்ளான மனுஷன் கிறிஸ்தவை போலே குணம், கிறிஸ்தவர்களாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. அப்பா, பரத்தின் குணமாகிய உடைய ஆவியின் குணத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அன்போட, சந்தோஷமாக, சமாதானமாக, இணக்கமாக, ஐக்கியமாக, இச்சையடக்கத்தோட, சாந்தத்தோட, நீடிய பொறுமையோட, அடி வாங்கினாலும் சகிக்க உதவி செய்யுங்கப்பா. அநியாயத்தை சகிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. தயவு செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை உம்முடைய அன்பினாலே கட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். அழகான சர்ச்சுக்காக உமக்கு நன்றியப்பா. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, நான் மிஸ் பண்ணிட்டு ஊருக்கு போகிறேன்ப்பா.
தேவனே நமக்கு சுத்தமானால் மறுபடியும் வந்து எல்லாரையும் பார்க்க தேவன் தயவு செய்யுங்க. நீங்கள் அப்படி போல் செய்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். துதிக்கிற மகிமையெல்லாம் உம்முடையதுப்பா, நீங்கள் எடுத்துக்கோங்க. கிறிஸ்தேசுவின் நாமத்தில் மாத்திரம் கேட்கிறேன் என் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. என் ஆத்தும நேசமைப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, என் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சியோடு சமீபிக்கிறேன் என்ற பாடலை நாம் யாரும் நின்று முடிவு பாடலாக பாடுவோம். முதல் 2 மற்றும் 4வது கவிகளை பாடுவோம். 366 366. முடி ஜெபத்துக்காக நம்ம யாரும் முழங்கால் படிடுவோம். வானாதி வானில் வீட்டிலிருந்து பூமியின் வன்மக்களாக எங்களை பாதுகாத்து வினத்து பரம்பிதாவே, நீர் எங்களை எவ்வளவாய் வழிநடத்துகிறீர் என்பதை நாங்கள் அனுதினமும் பார்த்து உம்முடைய சத்தியத்தின் பாதையில் நடக்கத்தக்கதாக என் தேவனை நீர் பாராட்டின எல்லாதமான கிருபைகளுக்காக நின்று சோஸ்தரிக்கிறோம். இந்த உலகம் அநீதியான ஒரு உலகம். அநீதியான இந்த உலகத்தில் உடைய பிள்ளைகளாக நாங்கள் எவ்வாறாக வாழ வேண்டும் என்பதை மிஸ்டர் ஆபிரகாமுடைய வாழ்க்கை சரித்திர நிமித்தமாகவும் வேதத்தில் உள்ள 2 உண்மை நிமித்தமாக நாங்கள் கற்றுக்கொண்ட மாட்டவரே, கற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் அநீதமான ஒரு வாழ்க்கை வாழாதபடி உங்களுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக இந்த ஏதமைகளை பலப்பற்றி மாற்றி மாண்டவரே, எங்களுக்குள் பாவ சிந்தைகள் பாவக்கரைகள் இருக்கும் என்றால் இந்த தேதம் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு நாங்கள் இந்த ஆலயத்திட்டு செல்லப்படும் போது ஒரு நீதி உலகங்களாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிற பிள்ளைகளாக கடன் செலுத்தக்கதாக எங்கள் பயணத்தை மாட செபிக்கிறோம். ஆண்டவரே, மனபாரத்தோடும் கவலையோடு வியாபாரத்து வந்த பிள்ளைகள் இது கடன் செல்லப்படும் போது நான் நீதியுள்ள மகனாக வாழ்வேன், இந்த பாரத்தை கர்த்தர் மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு செலுத்தக்கதாக பயணத்தை மாற்றி செபிக்கிறோம். ஆண்டவரே, மிதமான நேரத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இந்த கரம்பு பயணத்தை மாற்றி செபிக்கிறோம். அப்பா, துவக்குதல் முடிவறிந்தும் பேசுகிற பயணத்திற்காக நன்றியோடு சோஸ்திரிக்கிறோம். காத்துக்கொள்ள பலப்படுத்த ஆசிரியத்து பயணத்தை வேண்டுமாய் மீட்புமலை வேண்டிக் கொள்கிறேன் உங்களை பரம்பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரே,
என் முழுமையை பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னையும் ஐக்கியமும் சிநேகமும் ஆறுதலும் தேர்தலும் பாதுகாப்பு பயன்படுத்துதலும் என்றும் சதா காலமும் விசேஷமாக தெய்வீக ஆராதனையில் ஆலயத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளையோடும் அவருடைய குடும்பத்தினரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் கர்த்தர் மட்டும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆமென். தெய்வ